Praise the Lord, praise the Lord, praise the Lord. Hallelujah, hallelujah, hallelujah. Thank you, Jesus. Glory, 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 glory. Hallelujah, hallelujah, hallelujah. Praise you, praise you, praise you, praise you, praise you, Lord. Hallelujah. Stodram, 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 stodram. Thank you, Lord. Thank you, Lord. Stodram. Praise you, Jesus. Glory to God. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனுக்கே மகிமை இன்றும் என்றும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. Glory to God. புதிய ஆண்டின் வாழ்த்துதலையும் கிறிஸ்துவுக்குள் நான் உங்கள் எல்லோருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நம்மை இந்த ஆண்டிலேயும் அற்புதமாய் நம்மை அவர் நடத்தி செல்வாராக. பிரைஸ் தி லார்ட். எனக்கும் எங்கள் குடும்பத்திற்கும் கர்த்தர் நல்லவராகவே எங்களுக்கு போதித்து உணர்த்துகிறவராக எல்லா காரியங்களிலேயும் தேவைகளை சந்தித்து பாதுகாத்து அவர் கடந்த வருடத்தில் நடத்தி வந்தார். கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திற்கே துதி கன மகிமை எல்லாம் உண்டாகட்டும். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் அதிசயமாய் இந்த புதிய ஆண்டிற்குள்ளேயும் அவர் கொண்டு வந்ததை நினைத்து கர்த்தருடைய கிருபைகளை எண்ணி நான் கர்த்தரை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். ஹல்லேலூயா. அவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அப்படியே உங்கள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் நல்லவராகவே வாழ்வில அவர் எல்லா சோதனைகளையும் எல்லா சவால்களையும் சந்தித்து நம்மை அவர் எல்லாவற்றிலேயும் நம்மை தேற்றி ஆறுதல் செய்து நம்மை அற்புத விதமாய் நம்ம ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒவ்வொரு அதனுடைய சிறு பிள்ளையிலிருந்து பெரியவர்கள் வரைக்கும் கர்த்தர் ஆசீர்வதித்து அவர் கிருபையாய் நம்மை இந்த புதிய ஆண்டிற்குள்ளே கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. தேவ பாதுகாப்பு நம்ம எல்லோருக்கும் அது காணப்பட்டது. கடந்த வருடத்துல அது நம்ம எல்லோருக்கும் காணப்பட்டது. அதுபோல இந்த வருடத்திலேயும் எல்லா பூமியில கடந்து வருகிற நாச மோசங்கள் பூச்சகரத்தின் மேல் வருகிற எல்லா பாதிப்புகளில இருந்தும் நம்மை தப்புவித்து நம்முடைய தேவன் நமக்கு சார்பிலே இருந்து நம்மை பலப்படுத்தி இந்த ஆண்டிலே நம்மை அவருக்காக பிரகாசிக்கும்படி அவர் செய்வார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். க்ளோரி. ஒரு நிமிஷம் கூட இப்ப நம்ம கண்களை மூடி தேவ சமூகத்துல நம்ம கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நம்ம இருதயம் ஆயத்தப்பட வேண்டும் என்று சொல்லி ஒரு நிமிஷம் நம்ம கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி நம்ம காணப்படுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ ஜீசஸ், உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இயேசுவே உமக்கு மகிமை. Thank you Lord, thank you Lord, thank you Lord. Hallelujah, hallelujah, hallelujah. Glory to God, glory to God. Hallelujah, hallelujah, hallelujah. Praise you, praise you, praise you, praise you, praise you. Hallelujah. உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே உமக்கு துதி கன மகிமையை நாங்கள் ஏறெடுக்கிறோம். ஹalleluya, hallelujah, hallelujah. Glory, 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 glory. Thank you Lord. Hallelujah. Praise the Lord. இதோ இந்த வருடத்திலேயும் உம்முடைய வசனங்களை கேட்கும்படி உம்மிடத்துல நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். கர்த்தாவே, உம்முடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தருடைய வசனமோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும் என்று. அப்பா, ஹல்லேலூயா, க்ளோரி, க்ளோரி. கடந்த வருடத்துல கர்த்தர் எங்களோடு பேசினீர். இந்த புதிய ஆண்டிலேயும் கர்த்தர் எங்களோடு இடைபடுவீராக ராஜா. கர்த்தருடைய வசனம் என்றென்றைக்கும் அது நிலைத்திருக்கும் என்று நாங்கள் வாசிக்கிறோமே. அப்பா, எங்களுடைய ஜீவியத்துல அப்பா உம்முடைய வசனம் காணப்படுமே ஆனால் எங்களுடைய ஜீவனும் வசனத்துக்குள்ளாக அது நிலைத்திருக்குமே அப்பா. அல்லேலூயா. எங்களுடைய குடும்பம் உம்முடைய வசனத்தினால் கட்டப்பட்டு இருக்குமே ஆனால் எங்கள் குடும்பங்களும் உம்முடைய வசனத்திற்குள்ளாகவே நிலைத்திருக்குமே அப்பா. அல்லேலூயா. எங்களுடைய பலன், எங்களுக்கு கர்த்தர் அருளுகிற கிருபையின் வரங்கள் எல்லாம் கிறிஸ்துவின் வசனங்களுக்குள்ளாக அது இருக்கும் போது அது என்றென்றைக்கும் நிலைத்து இருக்குமே அப்பா. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். Glory to God. Hallelujah, hallelujah, hallelujah. உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். Hallelujah. இந்த இரவு வேளையிலேயும் விண்ணப்பங்களோடு வந்திருக்கிறோம், தேவைகளோடு வந்திருக்கிறோம், ஆர்வமாய் வந்திருக்கிறோம்.
துதி பலிகளோடு வந்திருக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திர பலிகளோடு வந்திருக்கிறோம். இதோ இந்த வேளையில எங்கள் ஸ்தோத்திர பலிகளை ஏற்றுக்கொள்வீராக. இதோ இந்த வேளையில எங்கள் விண்ணப்பங்கள் உம்முடைய சமூகத்திற்கு கடந்து வருவதாக. ராஜா, இந்த வருடத்தையே நாங்கள் ஒப்பு கொடுத்தவர்களாய் கடந்து வந்திருக்கிறோம் அப்பா. ஓ ஜீசஸ், ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. க்ளோரி, க்ளோரி, க்ளோரி. விசேஷமாக கர்த்தாவே, எஃப்ஜிபிசி யுஎஸ்ஏ என்கிற ஹalleluya உம்முடைய இந்த ஒரு சபைக்குள்ளாக நாங்கள் கர்த்தர் எங்களை கூட்டி சேர்த்து இருக்கிறீர் அப்பா. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். இந்த ஆண்டில, இந்த தேசத்துல எங்களை கொண்டு கர்த்தர் ஊழியங்களை விரிவாக்குவீராக. எங்களை கொண்டு கர்த்தர் அநேகரை சந்திப்பீராக ராஜா. ஹalleluya, glory, 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 glory. Praise the Lord. Hallelujah, hallelujah, hallelujah. உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும் ஆண்டவரே. எங்களுக்கல்ல, உமக்கே மகிமை, உமக்கே கனம், உமக்கே துதி பலிகள் அப்பா. Thank you, Jesus. Hallelujah, 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 hallelujah. Glory, 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 glory. Praise you, Jesus. Praise you, Jesus. Stodram, 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 stodram. Hallelujah, hallelujah, hallelujah. Glory, 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 glory. Hallelujah. இயேசுவே, உம்மை துதிக்கிறோம். உம்முடைய பரிசுத்த நாமத்தை தொழுது கொள்கிறோம். உம்முடைய பாதத்திலே எங்களை பூரணமாய் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். Praise the Lord. Hallelujah. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்று இரவும் தேவ சமூகத்திலே மீண்டுமாய் நாம் கூடி வரும்படி கர்த்தர் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. இது நாம் நினைத்து எண்ணி திட்டம் பண்ணி வருகிறதல்ல. இது கர்த்தர் நம்மை அவரே ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற இந்த சமயத்திற்கு நேராக, இந்த கூடுகைக்கு நேராக அவருடைய கிருபையின்படி நாம் அழைக்கப்பட்டு ஒன்றிணைக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. Praise the Lord. Hallelujah. Glory to God. Hallelujah. Praise the Lord. Thank you, Jesus. Hallelujah. Praise the Lord. Hallelujah. Glory, glory, glory. நம்ம துதி பலிகளோடு நம்ம தேவ சமூகத்தில் எப்போதும் காணப்படணும். ஒவ்வொரு வசனமும் நான் பிரசங்கிக்கிற போதே நான் எப்படி கற்றுக் கொடுக்கப்பட்டேன் என்றால், வசனங்களை எடுத்து உரைக்கிற போதே அந்த வசனங்கள் மிகவும் கனத்திற்கும் மகிமைக்கும் அது பாத்திரம் உள்ளதா இருக்கிறபடினால இந்த வசனங்களை எடுத்துரைக்கிற போதே நிமிடத்திற்கு நிமிடம் ஒவ்வொரு சில வசனங்களும் நம்ம பகிர்ந்து கொள்ளுகிற போதே கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணிக்கொண்டே அல்லேலூயா சொல்லிக்கொண்டே அந்த வார்த்தைகளை நம்ம வெளிப்படுத்தணும் என்று கற்றுக் கொடுக்கப்பட்டேன். அல்லேலூயா. அதே நான் உங்களுக்கும் கூட நான் அறிவிக்கிறேன். வசனங்கள் கடந்து வருகிற போதே நம்ம எப்படி காணப்படணும் தெரியுமா? ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே காணப்படணும். நம்ம நன்றி பலிகள் செலுத்திக்கிட்டே காணப்படணும். நம்ம ஸ்தோத்திரம் அல்லேலூயா என்று நம்ம வாய் நின்று வார்த்தைகள் வந்து கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா. இப்படி நம்ம கர்த்தருடைய திருவசனங்களை கவனிக்கிற போது அது நம்ம வசனத்தை பகிர்ந்து கொள்ளுகிறவனுக்கும் அதை கேட்டு பெற்றுக் கொள்ளுகிறவர்களும் எல்லோரும் இணைந்து அந்த வசனங்களுக்கு முன்பாக நம்மை தாழ்மைப்படுத்தி நம்ம அந்த வசனங்களை கனம் செய்கிற போது அந்த வார்த்தையினுடைய மகிமையின் ஒரு வெளிச்சம் நமக்கு பிரகாசமாய் உண்டாகும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இதெல்லாம் ஏதோ ஒரு பழக்கத்தில் நம்ம சொல்லுகிறது போல அல்ல. நல்ல மனதார நம்ம கர்த்தரை துதித்து போற்றி கொண்டே நம்ம காணப்பட வேண்டும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நம்ம ஒருவேளை நம்ம இந்த வசனங்களை ஒருவேளை ஒரு இடத்துல அமர்ந்து கேட்டுக்கொண்டு இருப்பீங்க வீட்டுல. அதுபோல நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வசதியாய் அமர்ந்திருக்கிற அனுபவத்துல நம்ம கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்போம். தவறு இல்லை. அவருடைய பாதத்தில் அமர்ந்து வசனங்களை பெற்றுக்கொள்வது தவறு கிடையாது. ஆனால் அதை கனத்தோடு அவரை துதி பலிகளோடு அவருக்கு துதி பலிகளை செலுத்தி கொண்டே நம்ம வசனங்களை கேட்கிற போது அந்த வார்த்தையினுடைய அது வல்லமையாய் நம்ம மேல அது காணப்படும். காரணம், அவரை நாம் மகிமைப்படுத்துகிறோம். வசனத்திற்குரிய ஒரு கனத்தை நாம் செலுத்தி கொண்டே காணப்படுகிறோம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இன்னமும் கூட துடிப்பாய் வசனத்தை கவனிக்கலாம். ஏன்னா நம்ம என்ன ஜீவன் உள்ளவர்கள். மரித்தவரே கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு எழும்பி வந்துருவான்னு வசனம் சொல்லுது. அப்ப உயிரோடு இருக்கிற நாம எவ்வளவு அதிகமாய் ஒரு துடிப்போடு ஜீவன் உள்ளவைகள் அசையும். அப்ப ஜீவன் உள்ளவர்களாய் நாம் இருக்கிற போது ஒரு அசைவோடு நம்ம வசனத்தை கேட்கணும். ஹல்லேலூயா. அப்படியே ஒரு மாதிரி அரஸ்ட் ஆகி இல்லை, அப்படியே ஒரு மாதிரி சோர்ந்து அல்ல. ஹல்லேலூயா. ஏதோ அந்த காலத்துல
டீச்சர்ஸ் திட்டும்போது அப்படியே ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி நிப்பாங்க தெரியுமா? அப்படியே அசையாம தலை குனிஞ்சு, அசையாம கை, கால் எதுவுமே அசையாது. தலை திரும்பாது. உடம்புல ஒரு அசைவும் இருக்காது. அப்படியே திட்டு வாங்கும். ஆனா, அந்த டீச்சர் திட்டிட்டு போனதுக்கு அப்படி திரும்பிட்டாங்கன்னா போதும், இந்த பக்கம் எல்லா ஸ்டூடண்ட்ஸும் திரும்பி சிரிப்போம், குதிப்போம், எல்லாம் பண்ணுவோம். அல்லேலூயா! அது போல இல்லாம நம்ம என்ன செய்யணும்? கர்த்தருடைய வசனங்கள் வருகிற போது, ஒரு துடிப்போடு, ஒரு ஜீவன் உள்ளவர்களைப் போல நம்ம வசனங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். பிரைஸ் த லார்ட். அல்லேலூயா! அப்ப நல்ல கைகளை தட்டியோ, கைகளை நம்ம நல்ல ஒரு அசைத்தோ, கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொண்டே நம்ம கர்த்தருடைய வசனங்களை பெற்றுக்கொள்வோமே ஆனால், அது நமக்கு மிகுந்த ஒரு ஒரு தன்மையோடு அது நமக்குள்ளே கடந்து வரும். பிரைஸ் த லார்ட். அல்லேலூயா! குளோரி டு காட். இவைகள் வெளியரங்கமாய் செய்யப்படுகிற காரியம் அல்ல. உள்ளே தோன்றுகிறது தான் அந்த உற்சாகம். அதனுடைய எக்ஸ்பிரஷன், அதை நம்ம வெளிப்படுத்துகிறதுல இப்படி எல்லாம் வெளிப்படும். அல்லேலூயா! குளோரி டு காட். பிரைஸ் தி லார்ட். நான் சுறுசுறுப்பா இருக்கிறேன்னு சொல்லிட்டு அப்படியே படுத்திருந்தா யாராவது ஒப்புக்கொள்வோமா? அல்லேலூயா! நம்ம என்ன எதிர்பார்ப்போம்? சுறுசுறுப்பா இருக்கிறேன்னு நீ சொன்னீன்னா, நீ என்ன செய்யணும்? ஓடி ஆடணும். நீ ஒரே இடத்துல அப்படியே படுத்திருக்கும்போது சுறுசுறுப்புன்னு அதை கருத முடியாது. அதே போலதான் நம்ம ஜீவன் உள்ளவர்கள், உற்சாகம் உள்ளவர்கள், கர்த்தருக்குள்ளே நல்ல ஒரு ஆனந்த பாக்கியமுள்ள ஒரு ஜனம்தான் அப்படின்னு நம்ம தீர்மானம் செய்து வந்துட்டோம்னா, நம்ம எப்படி காணப்படணும்? அதை அப்படியே வெளிப்படுத்துகிறவர்களாய் இருக்கணும். ஒருவேளை நமக்கு சோர்வுகள் இருக்கலாம். ஒருவேளை நமக்கு ஒரு நல்ல ஒரு மனநிலை இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அப்படி யாராவது இன்றைக்கு நம்ம இருந்தாலும் கூட, பரிசுத்த ஆவியானவர் நம்மை பலப்படுத்துகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா! கர்த்தர் மேல பாரத்தை வைத்து விடு என்று தான் வசனம் சொல்லுது. நீ அவர் மேல உன்னுடைய பாரங்களை இறக்கி விடு. அவர் உன்னை விசாரிக்கிறவராய் இருக்கிறார் என்று தான் கர்த்தருடைய வார்த்தைகள் நமக்கு கற்றுக் கொடுக்குது. ஹalleluya! அதை விசுவாசித்த அந்த விசுவாசத்திற்கு ஒரு அடையாளமாகவாவது நம்ம என்ன செய்யணும்? வசனங்களை நம்ம உற்சாகமாய் நம்ம இந்த வேளையில நம்ம பெற்றுக்கொள்ளணும். ஹalleluya! Glory to God. Hallelujah! எல்லோருக்கும் ஒரே டைம்ல ஒரே மாதிரி மூடு இருக்காது. ஹalleluya! ஒவ்வொருத்தனுக்கு ஒரு சோகமா இருப்பான், ஒருத்தன் உற்சாகமா இருப்பான், ஒருத்தன் டல்லா இருப்பான், ஒருத்தன் கோபமா இருப்பான். இப்படி எல்லாரும் வேற வேற மூட்ல தான் இருப்போம். ஆனா எல்லாரையும் ஒருமனப்படுத்தி கொண்டு வருகிறது பரிசுத்த ஆவியானவர். ஹalleluya! Glory to God. நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்? பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாய் இருக்கிறார். ஹalleluya! Glory to God. வசனத்தை நமக்கு அவரே வெளிப்படுத்தி கொண்டு வருகிறார் என்றால், அவருடைய ஆளுகைக்கு நம்மை ஒப்புக் கொடுக்கிற போது நமக்குள்ளே ஒரு உற்சாகம் இருக்கும். Praise the Lord. Hallelujah. Glory to God. இப்படி நம்ம காணப்படுகிற போது அந்த சமயமே நமக்கு ஒரு ஆசீர்வாதமா இருக்கும். Praise the Lord. என்ன வசனமே எப்படி சொல்லுகிறது? நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள். அல்லேலூயா! வசனம் எப்படி சொல்லுது? நீங்கள் வளரும்படி நாம் என்ன செய்கிறோம்? வளருகிறோம். வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளை போல. புதிதாய் பிறந்த குழந்தை எப்படி இருக்கும்? தூங்குற நேரம் தூங்கும். ஆனா விழித்து இருக்கிற சமயம் அது பக்கத்துல போனா நம்ம முகத்திலேயே குத்து விடும். கரெக்டா? அல்லேலூயா! அது கால் கிட்ட போனா எட்டி உதைக்கும். அந்த அளவுக்கு அதுக்கு ஒரு பலன் இருக்கும். புதிதாய் பிறந்த குழந்தை எப்படி இருக்கும்? கை கால நல்லா அசைச்சுக்கிட்டு இருக்கும். என்னவோ பாக்ஸிங் பண்றது போல தான் இருக்கும். அ அப்படி ஒரு உற்சாகமா கைகள், கால்கள் எல்லாம் வாய் என்னமோ பேசும். அது பேசுறது என்னன்னே புரியாட்டியும் கூட எல்லாரும் அதை என்ஜாய் பண்ணுவாங்க. அல்லேலூயா! அதுபோல தான் நமக்கு ஒரு ஆனந்தமாய் அது அப்படி களிப்பாய் புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல நல்ல ஒரு சத்தத்தோட இருக்கும். புதிதாய் பிறந்த குழந்தை பெரிய ஆளுங்களை விட அதிகமான சத்தம் போடும். அல்லேலூயா! அது இங்க அழுதா அங்க கேட்கும் குரல். அல்லேலூயா! அதுபோல புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல இருந்தா, இங்க நம்ம ஆண்டவருக்கு துதி பலிகள் செலுத்தும்போது அங்க அவர் கேட்பார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா! அப்படி திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள். இந்த வசனம் எப்படிப்பட்ட வசனம்? திருவசனம். இது எப்படி? களங்கமில்லாத, பூமியில களங்கமில்லாத விஷயமே இல்ல. எவ்வளவு சூப்பர் புரோகிராமிங் பண்ணாலும் அதுல 5% எரர் இருக்குன்றாங்க. அல்லேலூயா! அப்படி சாஃப்ட்வேருக்கு அப்படி ஒரு ரூல் இருக்கு.
அது மாதிரி எந்த ப்ராடக்ட் பண்ணாலும் அதுல ஒரு எரர் ஃபேக்டர் இருக்கு. எவ்வளவு சுத்தம் பண்ணி வச்சாலும் அதுல நம்ம வீட்ல வச்சிருப்போம். ஒரு பாக்டீரியா, ஆன்டி பாக்டீரியல்லாம் வச்சிருப்போம். அதுல என்ன எழுதியிருப்பாங்க? 99.9% தான் எழுதியிருப்பாங்க. ஏன் 100% போட முடியாது? ஏன்னா, அதுல ஒரு களங்கம் இருக்கு. அல்லேலூயா! அப்ப களங்கம் இல்லாத ஒன்று என்று ஒண்ணுமே கிடையாது. அதனால தான் இப்ப முன்னாடிலாம் இத சாப்பிட்டா நல்லதில்ல, அத சாப்பிட்டா நல்லதில்லன்னு சொன்னாங்க. இப்ப மொத்தமா என்ன சொல்லிட்டாங்க? எத சாப்பிட்டாலுமே ஒருத்தன் இத சாப்பிட்டா நல்லது இல்லன்னுவான், இன்னொருத்தன் அத சாப்பிட்டா நல்லது இல்லன்னுவான். அப்ப என்ன அதுல இருந்து நமக்கு தெரியுது? களங்கமில்லாத ஒரு ஐட்டமே இப்ப இல்ல பூமியில. அல்லேலூயா! எல்லாமே அதுல அமிர்தமும் மிஞ்சினால் நஞ்சுன்னு தான் சொல்லப்பட்டிருக்கு. அல்லேலூயா! அப்ப எல்லாவற்றிலேயும் களங்கம் இருக்கு. ஆனா அதையெல்லாம் நம்ம பருகும்போது, அதையெல்லாம் தேடி போகும்போது, நமக்கு ஒரே ஆர்வம், துடிப்பு, உற்சாகம் இருக்கு. ஆனா களங்கமே இல்லாத வசனம் எப்படிப்பட்டது? திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பால். அல்லேலூயா! அது விஸ்டம். ஞான பாலின் மேல் எப்படி இருக்கணும்? வாஞ்சையா இருங்கள். அல்லேலூயா! பலரும் கர்த்தருடைய வசனத்தின் மேல இருக்கிற வாஞ்சைய விட்டுட்டாங்க. அவங்களுக்கு என்ன ஆயிருச்சு தெரியுமா? விசுவாசமும் போயிருச்சு. கிறிஸ்தவ ஜீவியமே நஷ்டப்பட்டு போயிருச்சு. அப்படிப்பட்ட ஆட்கள்லாம் உண்டு. இந்த ஞானப்பாலின் மேல் வாஞ்சையை விடுகிறவனுக்கு எல்லாவற்றிலேயும் ஒரு வாழ்வில ஒரு ஒரு விதமான காரியம் தோன்றத் தொடங்கும். அது ரொம்ப ஒரு கலக்கமான ஒரு காரியமாய் அது இருக்கும். ஆனால் வசனத்தின் மேல வாஞ்சையாய் இருக்கிறவர்கள் எந்த கலக்கமான சூழ்நிலையில இருந்தாலும் அவர்களுக்குள்ள ஒரு உற்சாகம் வந்துரும். காரணம் இந்த வசனத்தின் மேல அவர்கள் சார்ந்து எனக்கு தெரிந்த ஒரு ஊழியக்காரரை எப்போதும் அவர் பேசுவார். எங்கிருந்து தான் அவருக்கு அப்படி ஒரு வசனம் கிடைக்கும்னு தெரியாது. எல்லா சூழ்நிலைக்கும் ஒரு வசனம் வச்சிருப்பார். அல்லேலூயா! எனக்கே ஆச்சரியமா இருக்கும். எப்படி பாஸ்டர் இப்படி இந்த சூழ்நிலைக்கு ஒரு வசனமா? ஆமா கர்த்தர் குடுக்கிறாரு. அல்லேலூயா! எவ்வளவு சோதனை என்ன வந்தாலும் சரிதான். அதற்கு ஒரு வசனம் பொருந்தி வரும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா! ஆ அப்படி அ ஒரு களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையா இருங்கள் என்று வசனம் சொல்லுது. அப்ப இந்த வருடத்திலேயும் நம்ம மீண்டும் வேத தியானம் இப்படி நம்ம கடந்து வந்திருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா! இப்படியெல்லாம் நம்ம கடந்து வருகிறது இது கர்த்தர் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிற ஒரு சமயமா இருக்கிறது. இதுல நாம் பிரயோஜனப்படுத்திக் கொள்ளும்படிக்கு நம்ம என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? கர்த்தருடைய வசனங்கள் மேல, அந்த ஞானப்பாலின் மேல, களங்கமில்லாத திருவசனத்தின் மேல வாஞ்சையாய் நாம் காணப்படணும். அல்லேலூயா! பிரைஸ் தி லார்ட். குளோரி டூ காட். வேற எதையுமே இந்த பூமியில நம்ம கர்த்தருக்கு சாதிக்க முடியல. எதையுமே நம்ம பெற்றுக்கொள்ள முடியல. எதிலயுமே நம்ம வளர முடியல. ஆவிக்குரிய ஜீவியத்துல எல்லாம் இன்னமும் எவ்வளவோ முன்னேற வேண்டியது இருக்கு. இப்படியெல்லாம் இருந்தாலும், எதுவுமே நம்மளால முடியாட்டியும், வாஞ்சையா இருக்கிறது என்பதை நம்ம விட்டுவிடக்கூடாது. அல்லேலூயா! இன்னைக்கு கர்த்தர் என்னோடு என்ன பேச போறார்? அவருடைய வசனம் ஃப்ரெஷ்ஷா, புதுசா நம்மோடு இடைபடும். நம்மோடு கூட அது நம்மை தேற்றுகிறதாய் வரும். நம்மை பலப்படுத்துகிறதாய் வரும். வசனம் நம்மை இன்றைக்கு கேட்போம். ஆனா, ஒரு நாளில அந்த வசனத்தினுடைய பலன் நம்மை உயர்த்தி கொண்டு வந்துரும். ஒரு நாளில அந்த வசனத்தினுடைய பலன் நம்மை பெருக பண்ணிடும். ஆபிரகாம்லாம் அப்படிதான். ஒரே ஒரு தடவை கர்த்தர் பேசினார். பார்த்தா எத்தனையோ வருடம் கழித்து அவன் பெருகி வந்துட்டான். ஆபிரகாமுக்கு என்ன கிடைச்சுச்சு? வசனத்துல அதுவும் வாக்குத்தத்தம் கிடைத்தது. ஹல்லேலூயா! குளோரி டு காட். நமக்கும் கூட கர்த்தர் இந்த வருடத்திலேயும் ஒரு வாக்குத்தத்த வசனத்தையும் கூட வைத்திருக்கிறார். ஆனால் அதற்கு போவதற்கு முன்பாக நம்ம ஒரு பாடலை கூட பாடி நம்ம கர்த்தர் சமூகத்துல நம்ம மனதை நல்ல ஒருமுகப்படுத்தி நம்ம கர்த்தரை நம்ம ஆராதித்து நம்ம வசனத்துக்கு நேராய் கடந்து செல்லலாம். ஹalleluya praise the lord பாடலை எடுத்துக்கொள்வோம். நம்ம பாடும்போது நீங்க அப்படியே எடுத்துக்கலாம் அத. Praise you Jesus. Hallelujah. Glory to God. Praise you Jesus. தேவனே ஆராதிக்கின்றேன். தெய்வமே ஆராதிக்கின்றேன். தேவனே ஆராதிக்கின்றேன். தெய்வமே ஆராதிக்கின்றேன். அதிகாலையில் ஆராதிக்கின்றேன். ஆனந்த சத்தத்தோடே ஆராதிக்கின்றேன். ஹalleluya பாடல் வரிகள் சாட்ல இருக்கு பார்த்து பாடுவோம்.
தேவனே ஆராதிக்கின்றேன். தெய்வமே ஆராதிக்கின்றேன். அதிகாலையில் ஆராதிக்கின்றேன். ஆனந்த சத்தத்தோடு ஆராதிக்கின்றேன். அதிகாலையில் ஆராதிக்கின்றேன். ஆனந்த சத்தத்தோடு ஆராதிக்கின்றேன். தேவனே ஆராதிக்கின்றேன். இயேசுவே ஆராதிக்கின்றேன். கண்மலையே ஆராதிக்கின்றேன். காண்பவரே உம்மை ஆராதிக்கின்றேன். கண்மலையே ஆராதிக்கின்றோம். காண்பவரே உம்மை ஆராதிக்கின்றோம். தேவனே ஆராதிக்கின்றோம். இயேசுவே உம்மை ஆராதிக்கின்றோம். முழு மனதோடு ஆராதிக்கின்றேன். முழங்கால் படியிட்டு ஆராதிக்கின்றேன். க்ளோரி. முழு மனதோடு ஆராதிக்கின்றேன். முழங்கால் படியிட்டு ஆராதிக்கின்றேன். ஜீசஸ். தேவனே ஆராதிக்கின்றேன். தெய்வமே ஆராதிக்கின்றேன். யெகோவாயிரே ஆராதிக்கின்றேன். எல்லாமே பார்த்து கொள்வீர். ஜீசஸ். யெகோவாயிரே ஆராதிக்கின்றேன். எல்லாமே பார்த்து கொள்வீர். இயேசுவே ஆராதிக்கின்றேன். தெய்வமே ஆராதிக்கின்றேன். யெகோவா நிசி ஆராதிக்கின்றோம். என்னாலும் வெற்றி தருவீர். எஸ். யெகோவா நிசி ஆராதிக்கின்றோம். என்னாலும் வெற்றி தருவீர். தேவனே ஆராதிக்கின்றேன். தெய்வமே ஆராதிக்கின்றேன். யெகோவா ஷாலோம் ஆராதிக்கின்றோம். என்னாலும் சமாதானமே. எஸ் ஜீசஸ். யெகோவா ஷாலோம் ஆராதிக்கின்றோம். என்னாலும் சமாதானமே. க்ளோரி. தேவனே ஆராதிக்கின்றேன். தெய்வமே ஆராதிக்கின்றேன். Praise the Lord. Hallelujah. கண்மலையே ஆராதிக்கின்றோம். காண்பவரே உம்மை ஆராதிக்கின்றோம். ஜீசஸ். கண்மலையே ஆராதிக்கின்றோம். காண்பவரே உம்மை ஆராதிக்கின்றோம். தேவனே ஆராதிக்கின்றோம். இயேசுவே உம்மை ஆராதிக்கின்றோம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம்ம சொல்லணும், ஆண்டவரே நாங்கள் உம்மை ஆராதிக்கின்றோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஜீசஸ். க்ளோரி க்ளோரி க்ளோரி. எல்லா துதிக்கும் பாத்திரர். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நம்முடைய அன்புக்காக ஏங்குகிற ஒரு தெய்வம். ஓ ஜீசஸ். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நம்மை என்றைக்கும் பின்தொடர்ந்து அவர் வருவதற்கு காரணம், ஏதோ நம்மள்ட்ட அவருக்கு ஒரு லாபம் இருக்கு என்று அல்ல. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நம்ம மேல அவர் வைத்திருக்கிற பிரியம். பிரைஸ் யூ ஜீசஸ். க்ளோரி க்ளோரி க்ளோரி. பிரைஸ் தி லார்ட்.
தேங்க்யூ லார்ட். எல்லா துதிக்கும் பாத்திரர் ஆட்டுக்குட்டியானவர் என்று முழு வணக்கமாய் அவரை ஆராதித்தார்கள். அல்லேலூயா, ஆராதிக்கிறார்கள். பிரைஸ் தி லார்ட். தேங்க் யூ ஜீசஸ். க்ளோரி க்ளோரி க்ளோரி. இவர் என்னுடைய நேசர் என்று அவருடைய பக்தர்களும் பரிசுத்தவான்களும் அறிக்கை செய்கிறார்கள். அல்லேலூயா. அவர் நம்முடைய ஆத்தும நேசர். அல்லேலூயா. க்ளோரி க்ளோரி க்ளோரி. சிலுவையில அவர் நமக்காய் தம்முடைய ஜீவனையும் விட்ட தெய்வம். பிரைஸ் யூ ஜீசஸ். க்ளோரி க்ளோரி க்ளோரி. நமக்காக பிதாவானவர் தம்முடைய ஒரே பேரான குமாரனையும் கொடுத்து விட்டாரே. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அதற்கு மேல நமக்கு வேற என்ன வேண்டும்? க்ளோரி. அவரிடத்துல இருந்த ஒரே குமாரனும் நமக்காய் பலியாக கொடுக்கப்பட்டார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அவருக்குள்ள நமக்கு எல்லா சௌக்கியங்களும், எல்லா நன்மைகளும், எல்லா வெற்றிகளும், எல்லா சமாதானங்களும், எல்லா நன்மைகளும் நமக்கு உண்டு. ஹல்லேலூயா. அவரை மாத்திரம் பற்றிக் கொண்டால் நமக்கு வெற்றி சிறக்க இந்த பூமியில கர்த்தர் அவர் நிச்சயமாய் அவர் நம்மை நடத்துகிறவராய் இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அவர் எனக்கோ தேவனை அண்டிக் கொண்டு இருப்பதே நலம் என்று தாவீது சங்கீதக்காரன் சொல்லுகிறானே, அதுபோல நாம இயேசுவின் நாமத்தை பற்றி கொண்டு காணப்படுவோம். ஓ ஜீசஸ். ஹல்லேலூயா. அவருடைய நாமத்தை அறிக்கை செய்து கொண்டு காணப்படுவோம். அவருடைய நாமத்திற்கு துதிபலிகளை செலுத்தி கொண்டு நம்ம காணப்படுவோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. Glory to God. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம். இன்றைக்கு நம்ம காண இருக்கிற வசனங்களுக்கு நேராய் வேதத்தை திருப்பிக் கொள்வோம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 61வது வசனத்தில இருந்து 61 அதிகாரம் முதல் வசனம் 2வது வசனம் 3வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலையும் கூறவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தையும், நம்முடைய தேவன் நீதியை சரிக்கட்டும் நாளையும் கூறவும், துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும், சியோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எனப்படுவார்கள். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்ம இந்த வருடத்திற்கு நமக்கு ஆவியானவருடைய ஒரு துணையோடு உதவியோடு நாம் பெற்றுக்கொள்ளுகிற ஒரு வசனம் அல்லது ஒரு வாக்குத்தத்தம் என்ன அப்படின்னா, இது கர்த்தருடைய அனுக்கிரக வருஷமா இது காணப்படும். ஹல்லேலூயா. ஆமென். பிரைஸ் யூ ஜீசஸ். ஏசாயா 61ல 2வது வசனத்தில் அது கொடுக்கப்பட்டு இருக்கிறது. கர்த்தருடைய அனுக்கிரக வருஷம். Glory to God. அதனுடைய ஆனால் அதனுடைய அந்த வசனத்திற்கு துணையாக அல்லது அந்த வசனத்திற்கு வலு சேர்க்கும்படி அந்த வசனத்தினுடைய ஆதாரத்தை நமக்கு காண்பிக்கும்படிக்கு அதனுடைய முந்தின வசனமும் அதற்கு அடுத்த வசனத்தையும் கூட நாம் வாசித்தோம். ஹல்லேலூயா. Glory to God. Hallelujah. Praise the Lord. சியோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்திற்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையையும் கொடுக்கவும், இதெல்லாம் கர்த்தருடைய அனுக்கிரகம் நம்ம மேல கடந்து வருகிற போது அது நமக்கு காணப்படும். ஹல்லேலூயா. அவருடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்களாக நாம் இந்த வருடத்துல அவருக்கென்று பிரகாசிக்கும்படிக்கு அவர் நமக்கு ஒரு அனுக்கிரகத்தை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. Glory to God. Praise you Jesus. வாக்குத்தத்தங்கள் நமக்கு கடந்து வருகிறது. ஆனால் அதோடு சேர்ந்து நமக்கு என்ன இருக்க வேண்டும்? ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் உரைக்கப்பட்டது. ஆனால் அவனுக்கு அதோடு சேர்ந்து என்ன இருந்தது தெரியுமா? அவனுக்கு வாக்குத்தத்தம் கடந்து வந்தது ஒரு பக்கமா இருந்தாலும் அவனுடைய ஜீவியத்துல அவனுக்கு என்ன காணப்பட்டது தெரியுமா? விசுவாசம். அல்லேலூயா. அவனுக்கு உரைக்கப்பட்ட வாக்குத்தத்தத்தை அவன் விசுவாசித்தான். Glory to God. அதற்கு தன்னுடைய சரீரத்தில ஏதுவல்லாத சூழல் இருந்தும், தன்னுடைய குடும்பத்தில ஏதுவல்லாத சூழல் இருந்தும் அதை அவன் விசுவாசித்தான். அல்லேலூயா. அது அவனுக்கு நீதியாகவும் எண்ணப்பட்டது.
அது அவனுக்கு மாத்திரம் நீதியாக எண்ணப்படவில்லை, நமக்கும் அப்படியே அது அதற்காகவே அது நமக்கு எழுதப்பட்டும் இருக்கிறது. Glory to God. Hallelujah. ரோமருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 20, 21, 22ல இருந்து 25 வரைக்கும் இருக்க வசனம் வாசிக்க நேரம் இல்லை. ஆனால் நம்ம அதை வாசித்துக் கொண்டால் நமக்கு அதுல தெரியும். ரோமன்ஸ் 4:20-25 அதில் நமக்கு வாசித்தால் நமக்கு தெரியும். ஆபிரகாமை குறித்து, அவன் தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல், இது என்னது, இது வாக்குத்தத்தமா, என்னது இது, எப்படி இது, எங்க இருந்து வரும், வருமா, இந்த மாதிரி எல்லாம் வாக்குத்தத்தம் கிடைக்குமா, இது இன்னுமே ஒரு விஷயமா இல்லையா, இப்படி எல்லாம் அவன் எதுவும் அவிசுவாசமா சந்தேகப்படல. அவன் என்ன செய்தான் தெரியுமா? வாக்குத்தத்தம் பண்ணிட்டாரா, நமக்கு அப்படி சொல்லியாச்சா, அதை நிறைவேற்ற தேவன் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. சொல்லப்போனா வேதம் என்ன சொல்லுகிறது? எல்லா வாக்குத்தத்தங்களும் கிறிஸ்துவுக்குள்ள ஆம் என்றும் ஆமென் என்றும் தான் இருக்கு. அல்லேலூயா. ஆனால் ஆவியானவர் பிரத்யேகமாக குறித்த நாட்களுக்கு என்று சில காரியங்களை நமக்கு அவர் எடுத்து வைத்திருப்பார். அல்லேலூயா. அதை நமக்கு விசேஷமாய் அவர் நமக்கு தர வல்லவராக இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்ப தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்பதை அவன் முழு நிச்சயமாய் நம்பி தேவனை அவன் என்ன செய்தான் தெரியுமா? மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். 3 காரியம்: வாக்குத்தத்தம், விசுவாசம், மகிமைப்படுத்துறது அல்லது ஆராதனை செய்கிறது. அல்லேலூயா. இது மூன்றும் எவ்வளவு ஒன்றுக்கு ஒன்று ஆபிரகாமுடைய ஜீவிதத்துல அது தொடர்புள்ளதா இருந்தது. சகோதரி இன்னைக்கு ஜெபிக்கும் போது சொன்னாங்க, ஒரு ஃப்ரெண்டு போல, ஒரு சிநேகிதனை போல, சிநேகிதரை போல கர்த்தர் நம்மோடு, அவர் நம்மோடு பேசுகிறார், நம்மோடு இடைபெறுகிறார், நம்மை தேற்றுகிறார் என்று ஜெபிக்கும் போது அப்படி ஜெபிக்கப்பட்டது. அது போல ஆபிரகாமை கர்த்தர் எப்படி பார்த்தார் தெரியுமா? ஒரு சிநேகிதனை போல அவர் பார்க்கிறார். அல்லேலூயா. அப்ரஹாம் வாஸ் காட்ஸ் ஃப்ரெண்ட். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எப்படி? ஏன்னா அவனுக்கு வாக்குத்தத்தம் இருந்தது, விசுவாசம் இருந்தது, ஆராதனையும் இருந்தது. அல்லேலூயா. தேவனை மகிமைப்படுத்தினான். தேவனை எப்படி மகிமைப்படுத்த முடியும்? இயேசு சமாரியா ஸ்திரீயின் இடத்துல சொல்றாரு, நீ ஆவியோடும் உண்மையோடும் தேவனை மகிமைப்படுத்தலாம். அல்லேலூயா. ஆவியோடும் உண்மையோடும், ஆவியில நிரம்பி, நல்ல ஒரு பரிசுத்த ஆவியில நிரம்பி, நல்ல ஒரு பெந்தகோஸ்தே ஆராதனை, ஆவிக்குரிய ஆராதனையில நம்ம பயிற்சி பண்ணப்பட்டோம்னா நமக்குள்ள அவருடைய வாக்குத்தத்தம், நமக்குள்ள இருக்கிற விசுவாசம், இதெல்லாம் இணைந்து அது நமக்கு மிகுந்த ஒரு நீதியை அது நமக்குள்ளே உண்டு பண்ணும். அல்லேலூயா. நீதி நமக்குள்ள உண்டு பண்ணும்போது நம்ம அவருடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்களாக நாம் மாறும். அல்லேலூயா. அப்படிதான் அந்த 3வது வசனத்தினுடைய முடிவு இருக்கு இல்லையா? அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எனப்படுவார்கள். அல்லேலூயா. தொடர்ந்து நிறைய வசனங்களும் இருக்கு. இந்த அதிகாரம் முழுவதிலுமே இந்த அனுக்கிரகம் என்றால் அதனுடைய கிரியை எப்படி இருக்கும், தேவனுடைய அனுக்கிரகம்னு வந்துருச்சுன்னா அது என்னவெல்லாம் செய்யும் என்பதற்கு ஆதாரமாய் இந்த முழு அதிகாரமே காணப்படும். நமக்கு நிச்சயமாய் ஒவ்வொருவரும் அதை வாசித்துக் கொள்ளலாம். எல்லாற்றையும் வாசிக்க நமக்கு நேரம் இல்லை. ஆனால் அதனுடைய கீ ப்ராமிஸ் அல்லது கீ வேர்ட் ஆஃப் த ப்ராமிஸ் என்ன அப்படின்னா, ஒரு அனுக்கிரக வருஷமாய் இது காணப்படும். அல்லேலூயா. Glory to God. கர்த்தருடைய அனுக்கிரகம் நமக்கு கடந்து வரும். விசுவாசத்தோடு இந்த வாக்குத்தத்தத்தை சந்தேகப்படாமல், இது ஒரு பைபிள் ஸ்டடி குரூப், ஒரு சண்டேவும் நமக்கு ஆராதனை இருக்கு. அதுல எல்லாம் நம்ம இணைந்து ஜெப குடுகைகளும் நமக்கு உண்டு. ஏதாவதுனா நம்ம ஒருவருக்கு ஒருவர் தெரிவித்துக் கொள்கிறோம். நிச்சயமாக இதை இந்த ஒரு ஸ்தாபனமாக FGPC நமக்கு ஒரு கர்த்தர் நமக்கு கொடுத்த ஒரு வாய்ப்பாக, ஒரு அவகாசமாய், ஒரு ஸ்பேஸா இது இருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு சபை ஊழியமாகவே இதை ஆவியானவர் நடத்தி வருகிறார். அல்லேலூயா. நமக்கு வசனங்கள் எல்லாம் ஆவியானவர் நமக்கு அவர் கிருபையாய் நம்மோடு அவர் இடைபடும்படியா நமக்கு தருகிறார். நம்ம அதுல இந்த வாக்கு தத்தத்தையும் கூட நம்ம விசுவாசமாய் முழு நிச்சயமாய் நம்பி நாம் அதுல காணப்படுகிற போது, தேவனை ஆராதித்து மகிழ்கிற போது, நம்ம அதுல விசுவாசமாய் இருக்கிற போது அதனுடைய கிரியை ஆகிய அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அது அவனுக்கு மாத்திரமல்ல, நமக்காகவும் எழுதப்பட்டு இருக்கிறது என்று வேதமே அப்படிதான் சொல்லுது. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்ப நம்மையும் நீதியின் விருட்சங்களாக, அவருக்காக அவருடைய மகிமைக்கென்று நாட்டப்பட்ட நீதியின் விருட்சங்களாக கர்த்தர் நம்மை ஏற்படுத்துகிறார். அல்லேலூயா. Glory to God. Praise you Jesus.
சரி, நம்ம இன்றைக்கு ரொம்ப இல்ல, ஒரு சில காரியங்களை நம்ம வேகமாய் பார்த்து முடிக்க போகிறோம். விசுவாசத்துல நம்ம வாக்குத்தத்தம் நமக்கு கிடைக்குது. ஆனால் அதற்கேற்ற விசுவாசம் நமக்கு இருக்க வேண்டும். அ அதற்கு ஒரு உரிய ஒரு வசனத்தை நமக்கு ஒரு 4 விதமாக விசுவாசத்தை அறிந்து கொள்ளும்படி கடந்த ஞாயிற்றுக்கிழமை நாங்க அத தியானித்தோம். அதனுடைய ரெக்கார்டிங் ஆன்லைன்ல இருக்கு. சமயம் கிடைத்தால் நிச்சயமா இத கேட்டுக்கொண்டால் அது மிகுந்த பிரயோஜனமாய் இருக்கும் என்று நான் நம்புகிறேன். விசுவாசத்தினுடைய ஒரு ஃபெய்த் டீச்சிங் மாதிரி தான் அது கிடைச்சுச்சு. அந்த காரியங்கள் பெற்றுக்கொள்ளவும், அதை பகிர்ந்து கொள்ளவும் கர்த்தர் கிருபை செய்தார். அல்லேலூயா! அதனுடைய காரியங்களை நம்ம தியானித்து, அதை நம்ம இன்னமும் அதனுடைய வசனங்களை, அதனுடைய விஷயங்களை நம்ம கேட்டு அதை பெற்றுக்கொள்வோமேயானால், அதனுடைய ஏன்னா விசுவாசம் நமக்கு தேவை. அதனுடைய பலன் அதுதான். அல்லேலூயா! இந்த விசுவாசத்தை கொண்டு இந்த வாக்குத்தத்தத்தை நாம் பிடித்துக் கொள்ள அது உதவும். நமக்கு இன்னமும் வாக்குத்தத்தங்கள் கிடைத்திருக்கும். தனிப்பட்ட முறையில நம்ம போகிற சபையில, இவை எல்லா வாக்குத்தத்தங்களையும் நம்ம விசுவாசத்தை கொண்டு தான் நம்ம என்ன செய்ய முடியும்? சுதந்தரித்துக் கொள்ள முடியும். அந்த விசுவாசம் என்ன? அது எப்படியெல்லாம் அது செயல்படும்? விசேஷமா இந்த ஆண்டுல நம்ம எப்படியெல்லாம் அதை நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம் என்கிற காரியங்கள் அந்த மெசேஜ்ல உண்டு. சமயம் கிடைத்தால் அதை கேட்டுக்கொள்ளலாம். ஆனால் இன்றைக்கு நம்ம இந்த வாக்குத்தத்தத்தின் அடிப்படையில ஒரு 7 காரியங்களை வேகமாய் நம்ம பார்த்து முடிக்க போகிறோம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. முதலாவதாக ஆதியாகமம் 20ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிக்கலாம். ஜெனசிஸ் 20:18. ஆபிரகாம் தேவனை நோக்கி வேண்டிக் கொண்டான். அப்பொழுது தேவன் அபிமெலேக்கையும் அவன் மனைவியையும் அவன் வேலைக்காரிகளையும் குணமாக்கி பிள்ளை பெறும்படி அனுக்கிரகம் பண்ணினார். ஆமென். வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்ட ஆபிரகாம் ஒரு ஜெபம் பண்ணுகிறான். என்ன பண்றான்? வேண்டிக் கொள்கிறான். அப்பொழுது தேவன் என்ன செய்கிறார் தெரியுமா? அவர்கள் அபிமெலேக்கையும் அவன் மனைவியையும் அவன் வேலைக்காரிகளையும் குணமாக்கி பிள்ளை பெறும்படி அனுக்கிரகம் பண்ணினார். அல்லேலூயா. முதல் காரியம் நமக்கு பெற்றுக்கொள்ளும்படி, பெறும்படி அல்லது ரிசீவிங். அனுக்கிரகம் என்றால் என்னன்னா, முதலாவது நமக்கு சில காரியங்கள் இருக்கு, இல்ல என்பதை தேவன் அறிவார். அல்லேலூயா. நாம எப்ப வந்தாலும் மஞ்சப்பாட்டு தான் பாடுவோம். நமக்கு என்ன உண்டு எப்போதும்? இது இல்ல, அது இல்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டே தான் இருப்போம். ஆனால் கர்த்தருக்கு தான் நிஜமாகவே தெரியும். நமக்கு என்ன இருக்கு, என்ன இல்ல. அல்லேலூயா. நமக்கும் சில காரியங்களில நமக்கு உணர்த்தப்பட்டு இருப்போமேயானால், நாமும் எதுல குறைவுபட்டு இருக்கிறோம் என்பதை ஆவியில உணர்ந்தவர்களாய் நாம் இருப்போமேயானால், நாமும் கூட என்ன செய்யலாம்? ஜெபிக்கலாம். ஆனால் கர்த்தரும் கூட நமக்கு எதுல குறைவுபட்டு இருக்கிறோம் என்பதை அவர் திட்டமாய் அறிவார். அல்லேலூயா. நமக்கு எது தேவை என்பதை நாமும் ஜெபிக்கலாம். தவறு கிடையாது. பிரைஸ் தி லார்ட். அந்த ஜெபம் அது ஒரு ஏளனமாய் பார்க்கப்படாது. தேவ சமூகத்துல கர்த்தருடைய ஜனம், கர்த்தருடைய தாசர்கள் ஒரு மன்றாட்டுகளை ஏறெடுக்கிற போது அதுவும் பரலோகத்திற்கு செல்லுகிறதாக இருக்கிறது. அப்படி மன்றாட்டுகள் ஆனாலும் சரி, நமக்காக செய்கிற மன்றாட்டுகள் ஆனாலும் சரி, அல்லது தேவனே நம்மில காணப்படுகிற சில குறைவுகள், சில தேவைகளை அவர் அறிந்து நமக்கு அனுக்கிரகம் செய்கிற போது என்ன செய்வார் தெரியுமா? பெற்றுக்கொள்ளும்படி எது நமக்கு தேவையோ, எது நமக்கு வேண்டுமோ, எதுல நமக்கு பிரயாசம் உண்டோ அதை நாம் பெற்றுக்கொள்ளும்படிக்கு தேவன் அனுக்கிரகம் பண்ணுவார். அல்லேலூயா. முதல் பாயிண்ட் என்ன? ரிசீவ். அல்லேலூயா. பெற்றுக்கொள்ளும்படிக்கு. இன்னும் ரூத் 4ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்கலாம். ரூத் 4ஆம் அதிகாரம் 13வது வசனம். போவாஸ் ரூத்தை விவாகம் பண்ணினான். அவள் அவனுக்கு மனைவியானாள். அவன் அவளிடத்தில் பிரவேசித்த போது அவள் கர்ப்பம் தரித்து ஒரு ஆண் பிள்ளையை பெற கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணினார். ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணினார். பெற்றுக்கொள்ள பெற கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணினார். இந்த ஆண்டில நமக்கு ஒருவேளை ஆண்டவரே எனக்கு இந்த உயர்வை நான் பெற்றுக்கொண்டால் எனக்கு அது ஒரு நலமா இருக்கும். எனக்கு ஞானம் எனக்கு குறைவா இருக்கு. எனக்கு அதுல ஞானத்தை நான் பெற்றுக்கொண்டால் அது எனக்கு நலமா இருக்கும். ஆண்டவரே எனக்கு இந்த ஒரு உதவியை நான் பெற்றுக்கொண்டால் எனக்கு நலமா இருக்கும். சில ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட முறையில நமக்கு என்ன இருக்கும்? நுணுக்கமான சில காரியங்கள் இருக்கும். இந்த நம்ம சில வேளைகள்ல நினைப்போம். இந்த ஒரு சூழல் மாத்திரம் எனக்கு அதுல மாத்திரம் எனக்கு ஒரு தயவு நான் பெற்றுக்கொண்டால் எனக்கு போதும் ஆண்டவரே. இப்படி இருக்கும். இது இல்லாமலும் கூட நமக்கு என்ன இருக்கும்? ஆண்டவரே எனக்கே தெரியல.
எனக்கு என்ன குறைன்னு எனக்கே புரியல ஆண்டவரே. ஆனாலும் நீங்க என்ன செய்யுங்க, அனுக்கிரகம் செய்யுங்கன்னு நம்ம கேட்கும்போது, நமக்கு என்ன தேவையோ, எது நமக்கு நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை நாம் மகிழும்படி கர்த்தர் நமக்கு என்ன செய்வார் தெரியுமா? அப்படிதான் வசனம் சொல்லுகிறது. நீங்கள் கேளுங்கள், அ நீங்கள் சந்தோஷமா இருக்கும்படிக்கு என்ன செய்ய முடியும்? பெற்றுக்கொள்ளலாம். என் நாமத்தினாலே பிதாவினிடத்தில நீங்கள் கேட்கிறபோது, நீங்கள் உங்களுடைய சந்தோஷம் பூரணம் அடையும்படி என்ன செய்யலாம்? பெற்றுக்கொள்வீர்கள். அல்லேலூயா! பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா! அப்ப நம்ம சந்தோஷமாய் மகிழும்படிக்கு நம்முடைய அந்த குறைவை கர்த்தர் நிறைவாக்கும்படி கிறிஸ்துவுக்குள்ள அவர் என்ன வைத்திருக்கிறார்? அனுக்கிரகம் செய்கிற போது நாம் சில நன்மைகளை பெற்றுக்கொள்வோம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா! அது சில பேருக்கு புதிய ஒரு நன்மையாக கூட இருக்கலாம். ஒரு பொருளாதார ஒரு ஒரு புதிய காரியமாக இருக்கலாம். நமக்கு பிரயோஜனம் பண்ணக்கூடிய அல்லது நமக்கு பிரயோஜனம் பண்ண நேரத்தின் அளவை குறைக்கக்கூடிய சில கடினமான சில காரியங்கள் இருக்குமேனால் அதற்கேற்ற சில பொருளாக கூட அது இருக்கலாம். அது எதுவாக இருந்தாலும் அதை பெற்றுக்கொள்ளும்படி அல்லேலூயா. அல்லது சில ஞான குறைவுகளுக்கு சரியான ஒரு போதனையும் சில நல்ல ஒரு ஆலோசனை நமக்கு தேவைப்படலாம். அதற்கும் நம்ம பெற்றுக்கொள்ளும்படிக்கு கர்த்தர் நமக்கு அனுகிரகம் பண்ணுகிறார். பிரைஸ் தி லார்ட். இரண்டாவதாக ஆதியாகமம் 33வது அதிகாரம், ஆதியாகமம் 33வது அதிகாரம் 11வது வசனம். ஜெனசிஸ் 33:11. தேவன் எனக்கு அனுக்கிரகம் செய்திருக்கிறார், வேண்டியதெல்லாம் எனக்கு உண்டு. ஆகையால் உமக்கு கொண்டு வரப்பட்ட என் காணிக்கையை ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லி அவனை வருந்தி கேட்டுக்கொண்டான். அப்பொழுது அவன் அதை ஏற்றுக்கொண்டான். ஆமென். ஹalleluya. இங்கே யாக்கோபு சொல்லுகிறான், எனக்கு என்ன உண்டு? வேண்டியதெல்லாம் எனக்கு உண்டு. ஏன்? தேவன் எனக்கு அனுக்கிரகம் செய்திருக்கிறார். ஹalleluya. Praise you Jesus. கர்த்தர் அனுக்கிரகம் செய்வாரேயானால் நமக்கு என்ன உண்டாகும்? வேண்டியதெல்லாம் நமக்கு உண்டாகும். Glory to God. அவன் பிறனுக்கு கொடுக்கும்படிக்கு, மற்றவனுக்கு கொடுத்தாலும் எனக்கு குறை வராது. அல்லேலூயா. அவனுக்கு நான் எனக்கு உள்ளதை கொடுத்தாலும் வெகுமதியாய் அவன் கொடுக்கிறான். ஆனாலும் அவன் என்ன சொல்றான்? நான் தைரியமா சொல்றேன், இதெல்லாம் நீ எடுத்துக்கோ. அவன் சகோதரன் கேட்கிறான், இல்ல 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 உனக்கு பத்தாதுப்பா, நீ வச்சுக்கோ, நீ எதுக்கு எனக்கு தர, உனக்கே பத்தாது அப்படின்றான். இல்ல இல்ல எனக்கு அப்படி இல்ல, எனக்கு வேண்டியதெல்லாம் எனக்கு உண்டு, நீ இந்த வெகுமதியை வச்சுக்கோ, நான் கொண்டு வந்திருக்கிற காணிக்கை நீ எடுத்துக்கொண்டு வருந்தி கேட்டுக்கொண்டான். அல்லேலூயா. சிலர் இடத்துல கொடுப்பதற்கு நம்ம வருந்தி கேட்டுக்கொள்ளும்படிக்கு வேண்டியதெல்லாம் நமக்கு உண்டானா எப்படி இருக்கும்? அல்லேலூயா. அதுதான் அந்த அனுக்கிரகம். Glory to God. Miraculous provisions. Praise the Lord. Hallelujah. Blessings and miraculous provisions. அதுதான் இரண்டாவது காரியம். லேவியராகமம் 25வது வசனம் 21ஐயும் வாசிக்கலாம். லேவியராகமம் book of Levites 25, Leviticus 25:21. நான் 6ஆம் வருஷத்தில் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை அனுக்கிரகம் பண்ணுவேன், அது உங்களுக்கு 3 வருஷத்தின் பலனை தரும். Miraculous provisions. Hallelujah. 6ஆம் வருஷத்துல ஆசீர்வாதத்தை அனுகிரகம் பண்றாரு கர்த்தரு. ஆனா அது என்ன செய்யுது? 3 வருஷத்துடைய பலனை கொடுக்குது. கர்த்தர் வழக்கமா ஆசீர்வதிப்பாரு, அந்த வருஷத்துடைய பலன் கிடைக்கும். அல்லேலூயா. இந்த வருஷத்துக்குன்னு ஒரு பலன் இருக்குன்னா அந்த வருஷத்துடைய பலன் தானே கிடைக்கணும். ஆனால் 3 வருஷத்தின் பலனும் கிடைக்குது. ஒருவேளை நம்ம நினைக்கலாம், கடந்த 3 வருஷமா என்னுடைய லைஃபே வேஸ்டா போயிருச்சு, எவ்வளோ காரியத்துல நான் பின்தங்கிட்டேன், பின்மாற்றமாய் போயிட்டேன். ஆனா அனுகிரக ஆண்டுல, அனுகிரக வருஷத்துல கர்த்தர் ஆசீர்வாதத்தை அனுகிரகம் பண்ணுவாரேயானால் அது கடந்த 3 வருடங்களில் அல்லது கடந்த இழந்து போன 3 வருடத்தின் இழந்து போன எல்லா பலனையும் என்ன செஞ்சிடும்? கொண்டு வந்துடும். சிலருக்கு இழந்து போன 3 வருஷத்தின் பலன் என்ன, பழசையே நினைச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு என்ன கிடைக்கும்? இழந்து போனதுதான் கிடைக்கும். ஆனா பழச பத்தி எனக்கு கவலையே இல்லை ஆண்டவரே, நான் புதிதாய் உம்மிடத்தில் எதிர்பார்க்கிறேன்னு நினைக்கிறவங்களுக்கு புதுசா அடுத்த 3 வருஷத்துடைய பலனும் கூட கர்த்தருடைய கிருபையினால கிடைக்கும். ஹல்லேலூயா. அது எனக்கு கிடைக்கலையேன்னு ஒரு விஷயத்துல அடமண்டா நம்ம இருந்தோம்னா அது நமக்கு 3 வருஷத்தின் பலனா கிடைச்சிரும். அது போனா போயிட்டு போகுது ஆண்டவரே, எனக்கு என்ன செய்யுங்க, புதிதா நீங்க வச்சிருப்பீங்கல்ல ஆசீர்வாதம், அதுல இருந்து எனக்கு கொடுங்க அப்படின்னு கேட்டா
அது புதிதாக எதிர்காலத்தில் இருக்கிற ஒரு நன்மை. 3 வருஷத்துடைய பலன் நமக்கு இந்த வருடத்துல கிடைக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முதல் பாயிண்ட் ரிசீவிங், பெற்றுக்கொள்ளுதல், பெறுகிறது. இரண்டாவது blessings and miraculous provisions. ஹல்லேலூயா. மூன்றாவதாக பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 13வது வசனம். பிரசங்கி 3:13. அன்றியும் மனுஷர் யாவரும் புசித்து குடித்து தங்கள் சகல பிரயாசத்தின் பலனையும் அனுபவிப்பது தேவனுடைய அனுக்கிரகம். Praise the Lord. Hallelujah. எல்லாத்தையும் பெற்றுக்கொள்ளலாம், ஆனால் அதை அனுபவிக்கணும்னா ஹல்லேலூயா, எவ்வளவோ நன்மைகள் நம்ம வாழ்க்கையிலையும் இருக்கு. ஆனா அதை அனுபவிக்க முடியுமா? முழுமையா முடியல. ஒரு பயம் இருக்கு, ஒரு தயக்கம் இருக்கு, ஒரு தடை இருக்கு, பிரச்சனை இருக்கு, இன்னல் இருக்கு, துயரம் இருக்கு. எல்லாம் அதை என்ன செஞ்சிருது? ஒரு நன்மையான விஷயத்தை வாங்கி வச்சதோட சில பேர் என்ன செஞ்சிருப்பாங்க. நம்ம ஊர்ல எல்லாம் ஒரு நல்லா பிரயாசப்பட்டு நம்ம அம்மாக்கள், பாட்டிகள் இந்த மாதிரி எல்லாம் பார்த்திருக்கேன். சின்ன வயசுல வளரும்போது என்ன செய்வாங்க, சகோதரிகள் விசேஷமா பார்த்தா நல்லா பிரயாசப்பட்டு ஒரு புடவை வாங்கியிருப்பாங்க. ஆனா என்ன செஞ்சிருவாங்க, அதை பத்திரமா போட்டு வச்சிருவாங்க. அதுக்கப்புறம் எத்தனையோ வருஷம் கழிச்சு என்னைக்காவது அந்த பீரோவை கிளீன் பண்ணும்போது தான் என்ன கிடைக்கும், ஆஹா 20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த புடவையை வாங்கணுமே. அப்ப அது போல சில காரியங்கள் என்ன செஞ்சிருவோம், நம்மளும் கிடைச்சிருக்கும், ஆனா அனுபவிக்க முடியாமல் தவித்துக் கொண்டிருப்போம். நல்ல வேலைதான், ஆனா அதுல ஒரு நன்மையை அனுபவிக்க முடியல. அப்ப சகல பிரயாசத்தின் பலனையும் அனுபவிப்பது தேவனுடைய அனுக்கிரகம். அல்லேலூயா. பிரசங்கி 5:19 இது வருது. தேவன் ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் எவனுக்கு கொடுத்திருக்கிறாரோ அவன் அதிலே புசிக்கவும் தன் பங்கை பெறவும் தன் பிரயாசத்தில மகிழ்ச்சியா இருக்கவும் அவனுக்கு அதிகாரம் அளிப்பது தேவனுடைய அனுக்கிரகம். Glory to God. Hallelujah. அது ஒரு அதிகாரம். என்னுடையதுன்னு நம்ம சொல்லிக்கலாம், உரிமை கொண்டாடலாம், ஆனால் அதை அனுபவிப்பது என்பது ஒரு அதிகாரம். அல்லேலூயா. என்னுடைய பிள்ளைங்க, என்னுடைய மனைவி, என்னுடைய புருஷன், என்னுடைய குடும்பம், என்னுடைய வீடு, எவ்வளவு வேணாலும் நம்ம பெருமை பேசிக்கலாம் வெளியில. ஆனா உள்ளுக்குள்ள நமக்கு தான் தெரியும், ஆண்டவரே அதை அனுபவிக்க முடியலையே. அல்லேலூயா. அதுல இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கேன்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா நமக்கு அதை அனுபவிக்க அதிகாரம் அளிப்பது தேவனுடைய அனுக்கிரகம். அது நம்ம சாப்பிடுற உணவா இருந்தாலும் சரிதான், நம்ம போடுற உடையா இருந்தாலும் சரிதான், எந்த காரியமா இருந்தாலும் சரிதான். இந்த வருடம் தேவனுடைய அனுக்கிரக ஆண்டா இருக்கிறதுனால எத்தனையோ நன்மைகள் நாம் பெற்றிருந்தும் அதை அனுபவிக்க முடியாமல் இருப்போமே. ஆனால் கர்த்தரிடத்துல ஆபிரகாம் மன்றாடினானே, அதுபோல வாக்குத்தத்தத்தை கொண்டு விசுவாசத்தோடு அவரை ஆராதித்து நாம் அவரை மகிமைப்படுத்துகிற போது நமக்கு இந்த வார்த்தையின், இந்த வாக்குத்தத்தத்தின் நன்மைகளை நாம் அனுபவிக்க தொடங்குவோம். Praise the Lord. Hallelujah. பிரசங்கி 5:20 அவனுடைய இருதயத்தில மகிழும்படி தேவன் அவனுக்கு அனுக்கிரகம் பண்ணுகிறபடியினால் அவன் தன் ஜீவனுள்ள நாட்களை அதிகமாய் நினையான். பாருங்க, சிலருக்கு தேவன் இப்படி செய்யும் போது ரொம்ப கேஷுவலா இருப்பான். ஜீவனுள்ள நாட்களை அதிகமா நினைக்கவே மாட்டான். ஏன் அப்படின்னா, அவன் ஒவ்வொரு நாளும் இந்த நாள் இப்படி இருக்கே, நாளைக்கு என்ன, போன வருஷம் இப்படி ஆயிடுச்சே, இன்னும் எப்படி ஒரு வருஷம் இந்த இடத்துல நம்ம ஓட்ட முடியும், இப்படி எல்லாம் நினைக்கவே மாட்டான். அல்லேலூயா. காரணம், அவன் இருதயத்துல மகிழும்படி தேவன் அவனுக்கு என்ன செஞ்சிட்டாரு, அனுக்கிரகம். Praise the Lord. Experiencing and rejoicing. அதான் 3வது பாயிண்ட். அல்லேலூயா. Blessings and miraculous provisions. 3வது, அனுபவிக்கும்படி, இருதயத்தில் மகிழும்படி தேவன் அனுக்கிரகம் செய்கிறவர். Glory to God. 4வதாக சங்கீதங்களின் புஸ்தகம் 69:13. வேகமா நம்ம முடிக்க போறோம். அது சமயம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆனாலும் கொஞ்சம் முடிச்சிடலாம். இன்னும் என்ன ஒரு 2-3 தான் காரியங்கள் வாசிச்சிடலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 69:13. ஆனாலும் கர்த்தாவே, அனுக்கிரக காலத்திலே உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்கிறேன். தேவனே, உமது மிகுந்த கிருபையினாலும் உமது ரட்சிப்பின் சத்தியத்தினாலும் எனக்கு செவி கொடுத்தருளும்.
ஆமென். ஹalleluya. அனுக்கிரகம் என்று வருகிற போது அப்படியே நம்ம பெற்றுக்கொண்டு அனுபவிச்சு கொண்டு அப்படியே நம்ம அதெல்லாம் நடக்கும். ஆனால் அது விகுதி ஆகும்போது என்ன செஞ்சிருவோம்? அனுக்கிரக காலம் என்பதுல நம்ம ஜெபிக்காம விட்டுரும். ஆனால் நமக்கு அனுக்கிரக காலத்துல ஜெபித்தால் என்ன உண்டாகும் தெரியுமா? மிகுந்த கிருபையினாலும் ரட்சிப்பின் சத்தியத்தினாலும் செவி கொடுத்தருளும் என்று இங்கு சங்கீதக்காரன் அனுக்கிரக காலத்துல அவன் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் செய்கிறான். எசேக்கியேல் 36:37 எசேக்கியேல் 36:37 கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேல் வம்சத்தாருக்காக நான் இதை அனுக்கிரகம் செய்யும்படி அவர்கள் என்னிடத்தில் விண்ணப்பம் பண்ண வேண்டும். மந்தை பெருகுகிறது போல் அவர்களில் மனிதரை பெருக பண்ணுவேன். அனுக்கிரகம் செய்யும்படி என்ன செய்ய வேண்டும்? அவரிடத்துல விண்ணப்பம் செய்ய வேண்டும். அப்ப இந்த அனுக்கிரகத்திற்கும் விண்ணப்பத்திற்கும் சம்பந்தம் இருக்கிறது. அல்லேலூயா. அனுக்கிரக காலத்துல நம்ம பாட்டுக்கு அனுபவிச்சு இருதயத்துல மகிழ்ந்து கொண்டு பெற்றுக்கொண்டு இப்படியே இருக்கிறது மாத்திரமல்ல, நம்ம என்ன செய்யணும்? கர்த்தரிடத்துல விண்ணப்பம் பண்ணுகிறவர்களாய் காணப்படணும். அப்படி பண்ணும்போது கர்த்தர் நமக்கு இன்னமும் அனுக்கிரகம் செய்வார். அல்லேலூயா. Glory to God. பிலேமோன் 1ஆம் அதிகாரம், பிலமோன் ஃபர்ஸ்ட் சாப்டர், பிலமோன் 1:22 22வது வசனம். பிலமோன் 1:22 வாசிக்கலாம். மேலும் உங்கள் விண்ணப்பங்களினாலே நான் உங்களுக்கு அனுக்கிரகிக்கப்படுவேன் என்று நம்பியிருக்கிறபடியால் நான் இருக்கும்படிக்கு ஓரிடத்தை எனக்காக ஆயத்தம் பண்ணும். பவுல் இங்கே எழுதுகிற போது அவன் எழுதுகிறான், இவங்க என்ன செய்யறாங்க? ஜனங்கள் விண்ணப்பமா செய்யறாங்க தேவனிடத்துல. என்னத்துக்கு? அப்போஸ்தலனாகிய பவுல் தங்களை சந்திக்கணும். ஏன்னா அவங்களுக்கு என்ன தெரியும்? அப்போஸ்தலன் ஒருவன் வருகிற போது அநேக நன்மைகளோட தான் வருவான். இன்னைக்கு கிறிஸ்துமஸ் தாத்தா என்னென்னமோ சாண்டா கிளாஸ் இப்படி எல்லாம் சொல்லி கையில ஏதோ கிஃப்ட் எடுத்துட்டு வர்றதா மாதிரி அப்படி ஒரு இது இருக்கு. ஆனால் உண்மையிலேயே யார் அப்படி வருவாங்க தெரியுமா? தேவதாசர்கள் அப்படி வருவாங்க. ஹல்லேலூயா. அவர்கள் கைகள்ல ஒருவேளை ஒண்ணும் இல்லாம வரலாம். அப்படிதான் யோவானும் பேதுருவும் வந்தாங்க. எங்கள் கைகள்ல என்ன இல்ல? ஒண்ணுமே இல்லப்பா, எங்களுக்கு தங்கமும் இல்ல வெள்ளியும் இல்ல. ஆனால் இயேசுவின் நாமத்துல எழுந்து நடனா அவன் எழும்பிட்டான். ஹல்லேலூயா. அதனால ஜனங்களுக்கு தெரியும், தேவதாசர்கள் நம்முடைய வாழ்க்கையில வர்றது என்னத்துக்கு? நன்மையா இருப்பதற்கு தான். ஹல்லேலூயா. ஆனால் அதற்கு என்ன தேவை? விண்ணப்பங்களினாலே நான் உங்களுக்கு அனுகிரகிக்க. அப்படி ஒரு தேவதாசன் தேவனால ஜனங்களுக்கு அனுகரிக்கப்பட வேண்டும். ஹல்லேலூயா. சுலபமாய் நடக்கிற காரியம் அல்ல அதுவும். பிரைஸ் தி லார்ட். ஆனால் அப்படியும் நமக்கு ஒரு அனுகிரகம் இருக்கிறது என்றால் நம்ம வாழ்க்கையிலேயும் தேவதாசர்களும் தேவ பிள்ளைகளும் தேவனுக்கு என்று ஊழியம் செய்கிறவர்களும் தேவ வசனங்களை பகிர்ந்து கொள்ளுகிறவர்களும் நம்ம வாழ்க்கையிலையும் காணப்படுகிறார்கள். அப்படிப்பட்ட ஐக்கியங்களும் நமக்கு இருக்குன்னா அது எப்படி? தேவனாலே அனுகிரகிக்கப்பட்டிருக்கிற ஒரு காரியம்தான். அல்லேலூயா. அப்படி எப்போதும் இப்படிப்பட்ட தேவ பிள்ளைகள், தேவதாசர்கள், தேவனுக்குள்ளே சகோதரர்கள் எல்லாம் நம்ம வாழ்க்கையில காணப்படுவதற்கு நம்ம என்ன செய்ய வேண்டும்? அந்த அவர்கள் அனுகரிக்கப்படுவதற்கு நமக்கு முதலாவது என்ன இருக்கணும்? ஒரு இடம் ஆயத்தம் பண்ணப்பட்டு இருக்கணும். நம்ம மனசுல கொஞ்சம் கூட அதற்கு இடமே இல்லை. எப்ப பார்த்தாலும் வேலை செய்யறவங்களோட ஒரு ஐக்கியம், வீட்டுல குடும்பத்துல இருக்கிறவங்களோட ஒரு ஐக்கியம், நமக்கு ஊர்ல வேற குடும்பம் இருக்கு, அங்கேயும் ஒரு ஐக்கியம். வெறும் இவ்வளவுதான் நம்ம ஐக்கியம். தேவதாசர்களை குறித்தோ, தேவனுடைய தரிசனங்களை பெற்ற ஜனங்களை குறித்தோ, தேவ பிள்ளைகளை குறித்தோ, அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களை குறித்தோ, பரிசுத்தவான்களை குறித்தோ, தேவ வசனங்களை பகிர்ந்து கொடுக்கிறவர்களை குறித்தோ யாரிடமும் நமக்கு அதை குறித்து ஒரு ஸ்பேஸும் நமக்குள்ள இல்லைன்னா நமக்கு என்ன கிடைக்காது? அந்த தேவனுடைய அந்த குறிப்பிட்ட அனுக்கிரகம் கிடைக்காது. அல்லேலூயா. ஆனால் இங்கே உங்கள் விண்ணப்பங்களினாலே நான் உங்களுக்கு அனுகிரகிக்கப்படவேன் என்று நம்பி இருக்கிறபடியால் நான் இருக்கும்படி ஓரிடத்தை எனக்காக ஆயத்தம் பண்ணும் என்று பவுல் பிலமோன் இடத்துல, அந்த சபையின் இடத்துல அவன் கேட்டுக்கொள்கிறான். அல்லேலூயா. அதுபோலதான் நமக்கும் ஒரு ஆயத்தம் பண்ணப்பட்ட ஒரு ஸ்தலம் நமக்கு வீட்டிலேயே இருக்கணும், நம்மளுடைய வாழ்க்கையிலேயே இருக்கணும், நம்ம மனசுல முதலாவது இருக்கணும். வீட்டுல இருக்கோ இல்லையோ, அல்லேலூயா, நம்ம மனதுல அதற்கென்று ஒரு சமயம் நமக்கு வாழ்க்கையில இருக்கணும். அப்படி தேவதாசர்களிடத்துல இந்த வருடத்துல பேச வேண்டும், அவர்களிடத்துல நம்ம ஐக்கியப்பட வேண்டும். இன்னமும் வசனங்களுடைய காரியங்களை நம்ம ஒரு ஐக்கியத்துல கேட்டுக்கொண்டு அறிந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற விருப்பங்கள் நமக்கு காணப்பட வேண்டும். அல்லேலூயா. அதற்காகவும் நமக்கு என்ன செய்யணும்?
விண்ணப்பங்களினாலே என்றுதான் வருகிறது. அப்ப பிரேயர் பிரிங்ஸ் த ஃபேவர். அல்லேலூயா. அதான் நம்ம பார்த்து கொண்டு இருக்கிற 4வது காரியம். க்ளோரி டு காட், விண்ணப்பங்கள். க்ளோரி டு காட். 5வதாக அப்போஸ்தலர் நடபடிகள் 4ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். நான் இதெல்லாம் ரொம்ப டிஸ்கிரைப் பண்ண போறதில்லை இன்னைக்கு. வரும் வாரங்களில் கர்த்தருக்கு சித்தமானாலும் பார்க்கலாம். ஆனால் வசனங்களையாவது நம்ம பெற்றுக்கொண்டு நம்ம கடந்து செல்வோம். அப்போஸ்தலர்கள் நடபடிகள் 4ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவின் நாமத்தினாலே அடையாளங்களும் அற்புதங்களும் நடக்கும்படி செய்து பிணியாளிகளை குணமாக்கும்படி உம்முடைய கரத்தை நீட்டி உம்முடைய ஊழியக்காரர் உம்முடைய வசனத்தை முழு தைரியத்தோடும் சொல்லும்படி அவர்களுக்கு அனுக்கிரகம் செய்தருளும் என்றார்கள். ஆமென். பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவின் நாமத்தினாலே அடையாளங்களும் அற்புதங்களும் நடக்கும்படி செய்து பிணியாளிகளை குணமாக்கும்படி உம்முடைய கரத்தை நீட்டி உம்முடைய ஊழியக்காரர் உம்முடைய வசனத்தை முழு தைரியத்தோடும் சொல்லும்படி அவர்களுக்கு அனுக்கிரகம் செய்தருளும். இந்த வருடம் எப்படிப்பட்ட ஒரு கர்த்தருடைய ஊழியங்களில ஒரு அனுக்கிரகம் இருக்கும். அது எப்படி நம்மளும் அந்த ஊழியங்களோட பங்குள்ளவர்களாய் காணப்படுகிற போது நம்ம இப்படியெல்லாம் ஒரு சபையில ஐக்கியப்பட்டு நம்ம காணப்படுகிறோம். ஒரு மனதாய் நம்ம கடந்து வருகிறோம். ஒரு கமிட்மெண்டோட நம்ம இருக்கிறோம். இப்படி நமக்கு இன்னமும் சில ஊழியக்காரர்களோடு சில ஊழியங்களோடு நமக்கு ஐக்கியங்கள் இருக்கும். அப்படியெல்லாம் நம்ம அதுல காணப்படுகிற போது நமக்கு என்ன உண்டாகும் தெரியுமா? அடையாளங்களும் அற்புதங்களும் இயேசுவின் நாமத்துல நடைபெறும். அல்லேலூயா. பிணியாளிகள் குணமாகுகிற கர்த்தருடைய கரம் அதை செய்கிற அற்புதம். எப்படிப்பட்ட அற்புதம்? சைன்ஸ் அண்ட் வண்டர்ஸ். அது கர்த்தருடைய ஒரு அனுகிரக கிரியையாய் இந்த ஆண்டிலே காணப்படும். இன்னமும் அப்போஸ்தலர் நடபடிகள் 14ஆம் அதிகாரம் 3வது வசனத்துல அவர்கள் 14:3 ஆக்ட்ஸ் 14:3 அவர்கள் அங்கே அநேக நாள் சஞ்சரித்து கர்த்தரை முன்னிட்டு தைரியமுள்ளவர்களாய் போதகம் பண்ணினார்கள். அவர் தமது கிருபையுள்ள வசனத்திற்கு சாட்சியாக அடையாளங்களும் அற்புதங்களும் அவர்கள் கைகளால் செய்யும்படி அனுக்கிரகம் பண்ணினார். ஹல்லேலூயா. அற்புதங்களும் அடையாளங்களும் தேவனுடைய ஊழியங்களில நடைபெறும்படி கர்த்தர் அனுக்கிரகம் செய்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. க்ளோரி டு காட். அப்ப நம்ம ஒரு குடும்பமா இருக்கிறோம் அப்படின்னா நாம ஒரு சபை ஊழியத்தோடு நாம் ஒரு ஐக்கியப்பட்டு இருக்கிறப்ப அதற்கு நம்ம உண்மையாய் காணப்படுகிறப்ப நமக்கு அற்புத அடையாளங்கள் இந்த வருடத்துல தேவனால் அனுக்கிரகம் செய்யப்படும்படி கர்த்தர் கிருபை செய்வார். ஹல்லேலூயா. சைன்ஸ் அண்ட் வண்டர்ஸ். க்ளோரி டு காட். 6வதாக அப்போஸ்தலர் நடபடிகள் 11வது அதிகாரம் 17வது வசனம். ஆக்ட்ஸ் 11:17. ஆதலால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்திருக்கிற நமக்கு தேவன் வரத்தை அனுக்கிரகம் பண்ணினது போல அவர்களுக்கும் அந்த வரத்தையே அனுக்கிரகம் பண்ணியிருக்கும் போது தேவனை தடுக்கிறதற்கு நான் எம்மாத்திரம் என்றான். Praise you, Jesus. Hallelujah. Glory to God. இது என்ன தெரியுமா? Gift of the Holy Spirit. Hallelujah. பரிசுத்த ஆவியானவரே ஒரு வரமாய் நமக்கு அனுக்கிரகம் பண்ணப்பட்டிருக்கிறார். The indescribable gift. Hallelujah. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியானவர். பிதாவினிடத்திலே இயேசு கிறிஸ்து நமக்காய் வேண்டுதல் செய்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியானவர். பரலோகத்திலிருந்து கடந்து வந்த பரிசுத்த ஆவியானவர். உன்னதத்திலே இருந்து ஊற்றப்படுகிற பரிசுத்த ஆவியானவர். ஹல்லேலூயா. அப்ப கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்திருக்கிற நமக்கு தேவன் வரத்தை அனுக்கிரகம் பண்ணினது போல. அது என்ன வரம் என்று அதே 11வது அதிகாரத்துல நம்ம கொஞ்சம் முன்னும் வாசித்தால் நமக்கு தெரியும். ஹல்லேலூயா. அதனுடைய வரம் என்ன வரம் என்றால் 15வது வசனத்திலே நான் பேச தொடங்கின போது என்ன செய்ய தொடங்குறான்? அப்போஸ்தலர்கள் என்ன செய்யறாங்க? பேச தொடங்கின கர்த்தருடைய வசனங்கள் அப்படியே பேசுறாங்க. தாராளமா கர்த்தர் கொடுக்கிறாரு. கிருபையா வசனங்களா கொடுக்கிறாரு. தேவ வார்த்தைகளா கிடைக்குது. தைரியமா தாராளமா ஃப்ரீடமோட நல்ல சுதந்திரமா பேச தொடங்குறாங்க. அப்படி பேச தொடங்கின போது என்ன உண்டாகுது? பரிசுத்த ஆவியானவர் ஆதியில நம்மேல் இறங்கினது போலவே அவர்கள் மேலும் இறங்கினார். ஹல்லேலூயா. நம்ம மேல ஒரு நாளில பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். அதே போல மற்ற எல்லார் மேலையும் இறங்கினார். ஹல்லேலூயா. நீ பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று வாஞ்சையா இருக்கிற தேவனுடைய பிள்ளைக்கு கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை என்ன தெரியுமா? நீ கர்த்தருடைய வசனங்களை கேட்கும் போது, ஹல்லேலூயா, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை விசுவாசித்தால்
அல்லேலூயா. விசுவாசிக்கிற தேவனுடைய ஜனத்திற்கு அவருடைய வார்த்தையை கவனிக்கும்படி வாஞ்சையாய், களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாய் இருந்தால் என்ன உண்டாகும்? பேச தொடங்கின போது. அப்படின்னா என்ன அர்த்தம்? கேட்கிறவர்களுடைய ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து பார்க்கும்போது, கேட்க தொடங்கின போது பரிசுத்தாவியானவர் இறங்கினார். ஹalleluya. The anointing of the Holy Spirit, the gift of the anointing. ஹalleluya. 16வது வசனத்துல யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்தானம் கொடுத்தான், நீங்களோ பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்தானம் பெறுவீர்கள் என்று கர்த்தர் சொன்ன வார்த்தையை அப்பொழுது நினைவு கூர்ந்தேன். ஹalleluya. ஆதலால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்திருக்கிற நமக்கு தேவன் வரத்தை அனுகிரகம் பண்ணினது போல அவர்களுக்கும் அந்த வரத்தையே அனுகிரகம் பண்ணி இருக்கும் போது தேவனை தடுக்கிறதற்கு நான் எம்மாத்திரம். தேவனை தடுக்க முடியாது இந்த காரியத்துல. அவர் அனுகிரகம், பரிசுத்தாவியை அனுகிரகம் செய்ய வேண்டும் என்று அவர் தீர்மானித்து அவர் அனுகிரகிக்கிறாரே. ஆனால் கர்த்தருடைய வசனத்தை கவனித்துக் கொண்டு இருக்கிற போதே பரிசுத்தாவியானவர் அனுகிரகிக்கப்படுவார். Hallelujah. The gift of the Holy Spirit. Hallelujah. Holy Spirit as a gift. அவர்தான் அந்த வரமே. Hallelujah. அதுதான் 6வது குறிப்பு. 7வது கடைசியானது தான் 1 Corinthians 12:7. 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஆவியினுடைய அனுக்கிரகம் அவனவனுடைய பிரயோஜனத்திற்கென்று அளிக்கப்பட்டிருக்கிறது. Amen. Hallelujah. Spiritual provision. Hallelujah. Glory to God. ஒரு பிரயோஜனத்திற்கென்று நமக்கு ஆவியினுடைய அனுக்கிரகம். இது கடைசி பாயிண்டா இருந்தாலும் இது ஒரு முக்கியமான காரியம். ஆவியின் அனுக்கிரகம். விசுவாசிகள் அநேகர் உண்டு. ஆனால் ஆவியில அனுக்கிரகத்தை பெற்றிருக்கிறவர்களுக்கு ஒரு வித்தியாசம் உண்டு. அல்லேலூயா. அவர்களுக்கு அவர்களுடைய ஆப்பரேட்டிங் ஸ்டைலே ரொம்ப யூனிக்கா இருக்கும், வித்தியாசமா இருக்கும். அல்லேலூயா. ஒரு பேட்டர்ன்ஸ்ல வரமாட்டாங்க. அதனாலேயே அநேகர் அவங்களை ஏற்றுக்கொள்ளவும் மாட்டாங்க. ஆனால் அவர்களை நிதானிக்க பழகினவர்களுக்கு தெரியும், இவனுக்கு ஆவியினுடைய அனுக்கிரகம் இருக்கிறது, இந்த மனுஷனுக்கு இல்லைன்னா இந்த குடும்பத்திற்கு ஆவியின் அனுக்கிரகம் இருக்கிறது, இல்லைன்னா இப்படி அவர்களுக்கு ஒரு கிருபை கிடைக்காது, இப்படி அவர்களுக்கு ஒரு அவர்களால கர்த்தருக்குள்ளே வளர முடியாது என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். அப்படி நமக்கும் கூட இது உரிதான ஒரு காரியம்தான். அல்லேலூயா. நாமும் கூட இதை நாம் விரும்ப வேண்டும். Praise the Lord. Hallelujah. ஒருவேளை நம்ம இதுல குறைவுபட்டு இருக்கலாம். கர்த்தரிடத்துல நம்ம கேட்கணும். நல்லா இந்த ஆவியின் அனுகிரகத்தை உள்ள சிலரை பார்க்கும்போது அவ்வளவு ஆசையாயிருக்கும். அல்லேலூயா. அது என்ன அந்த அனுகிரகத்தை பெற்றவர்களாய் இவர்கள் நடந்து கொள்ளுகிறதும், அவர்களுக்குள்ளே அந்த கர்த்தருடைய வரங்களும் கிருபைகளும் கிரியை செய்வதும் அதை உணர்கிற போது இது என்ன இப்படி ஒரு விலையேற பெற்றதா இது இருக்கிறதே. அல்லேலூயா. இது என்ன தெரியுமா? நமக்கு இது தொடர்ந்து ஒரு பிரயோஜனத்தை உண்டு பண்ணி கொண்டே இருக்கும். ஆவியினுடைய அனுகிரகம் என்பது அவனுடைய பிரயோஜனம். இந்த ஆண்டுல நமக்கு இதுவும் அளிக்கப்பட வேண்டும். ஆவியினுடைய அனுகிரகம் அவனுடைய பிரயோஜனத்திற்கென்று அளிக்கப்பட்டிருக்கிறது. கண்களை மூடி நாம் ஜெபித்து முடிக்க போகிறோம். 7 காரியங்கள். Receiving blessings and miraculous provisions, experiencing and rejoicing, prayers, signs and wonders, Holy Spirit as the gift from heaven, spiritual provision. Hallelujah. 7 காரியங்கள். கண்களை மூடி ஒவ்வொருவரும். ஆபிரகாம் தேவனை நோக்கி வேண்டிக் கொண்டான். அப்பொழுது கர்த்தர் பெரும்படி அனுகிரகம் பண்ணினார். Hallelujah. Glory to God. நம்ம வேகமாய் வசனத்தை நம்ம பார்த்துட்டு வந்துட்டோம். சமயமும் கூட ஆயிடுச்சு. ஆனாலும் ஒரு சில நொடிகள் நம்ம நல்ல அந்த வசனத்தினுடைய Hallelujah. Glory, 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 glory. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். தனிப்பட்ட முறையில் நம்ம கேட்பது மனுஷனுடைய சத்தம் அவ்வளவுதான். அதுக்கு மேல மனுஷனுடைய சத்தத்துக்கு இடம் இல்லை. தேவன் நம்மோடு இடைப்படும். ஓ ஜீசஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாக்குத்தத்தத்தை அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படல ஆபிரகாம்.
ஓ க்ளோரி 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 க்ளோரி. எதற்கும் ஏதுவல்லாத சூழல்ல தான் வாக்குத்தத்தத்தை விசுவாசிச்சான். அல்லேலூயா. நமக்கும் கூட இந்த வாக்குத்தத்தம் எல்லாம் நமக்கு எங்க நிறைவேற போகுது? நம்ம சூழ்நிலையை பார்த்தா அப்படியா இருக்கு அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் ஹalleluya, இந்த ஒரு விசை தேவ சமூகத்துல இந்த ஒரு முறை நான் உம்மை விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. பிரைஸ். இத்தனை நாள் நான் சரியா விசுவாசிக்கல. ஆனா இப்ப நான் இடம் கொடுக்கிறேன். க்ளோரி. நீங்க அனுகிரகிக்க வேண்டும். அதற்காக ஒரு இடத்தை நான் ஆயத்தம் பண்ணி இப்ப ஒப்பு கொடுக்கிறேன். அது என்னுடைய மனது தான். அதை நான் ஒப்பு கொடுக்கிறேன். உள்ளத்தை நான் ஒப்பு கொடுக்கிறேன். கர்த்தரிடத்துல அதை நான் சமர்ப்பிக்கிறேன். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பெரும்படிக்கு சில நன்மையான ஈவுகளை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஓ ஜீசஸ். பரலோகத்திலிருந்து ஜோதிகளின் பிதாவரிடத்துல இருந்து இறங்கி வருகிறது. இந்த ஆண்டுல அனுக்கிரகமாய் அதை தேவன் நமக்காய் தந்தருள போகிறார். ஊராபாலா ரீபாதோனா ஷியாந்தரதியா. ஓ ஜீசஸ். ஹalleluya, ஹalleluya. glory, 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 glory. நெடுநாளாய் காத்திருப்பது இருதயத்தை சோர்ந்து போக பண்ணும். ஆனால் காத்திருந்தது கிடைக்கிற போதோ அது மிகுந்த சந்தோஷத்தை உண்டு பண்ணும், மகிழ்ச்சியை உண்டு பண்ணும். ஓ அதுபோல இந்த ஆண்டு அனுக்கிரகம், தேவன் கர்த்தருடைய அனுக்கிரக வருஷமாய் இது நமக்கு கடந்து வருகிறது. உராபாலா ரீபாபா ஷபரிபா கராபாலா. எதிர்பார்ப்போடு இந்த வருடத்தை அணுக வேண்டும் என்று ஆவியானவர் ஆலோசனை சொல்லுகிறார். ரிஷபரிபா கராபாலா. ஓ ரிபா கராபாலா ஹதுனி அந்த ரஷ்யா. Praise the Lord. Hallelujah. Glory, glory, glory. Thank you, Jesus. Praise the Lord. Hallelujah. Hallelujah. Glory to God. Thank you, Lord. Hallelujah. Praise you, praise you, praise you. Glory, glory. எதிர்பார்ப்போடு இந்த வருடத்தை அணுக வேண்டும். ரிபாபா ஷபரிபா கரபலா. Thank you, Lord. Hallelujah. Hallelujah. கர்த்தர் செய்வார், கர்த்தர் வாய்க்க பண்ணுவார், கர்த்தர் எனக்கு அனுகிரகம் செய்வார் என்று நம்பிக்கையோடு ஒரு கண்களை நாம் ஏறெடுக்க வேண்டும். ஆபிரகாம் அப்படிதான் காத்திருந்தான். அவன் ஒரு 3 புருஷர் வந்தபோது அவன் கண்களை ஏறெடுத்து பார்த்தான். என்னமோ ஒரு நம்பிக்கை கடந்து வரும், என்னமோ வாழ்வில் ஒரு வித்தியாசம் உண்டாகும் என்று அவனுக்குள்ளே ஒரு விசுவாசம் அவர்களை ஏறெடுத்து பார்த்தபோது உண்டானது. ராபாலா ரீபாதுனா ஷியாந்தரதியா. Glory to God. சரீரத்துல ஒரு சுகபலனாயிருக்கலாம், வாழ்விலே ஒரு பொருளாதார ஆசீர்வாதமாயிருக்கலாம், வேலையில ஒரு உயர்வாயிருக்கலாம், ஒரு அநேக நாள் எதிர்பார்த்த ஒரு விடுதலையா இருக்கலாம், ஒரு ஆவிக்குரிய விடுதலையா இருக்கலாம். ரீபா ஷதராதி அந்தரதியா. பெரும்படிக்கு கர்த்தர் இந்த ஆண்டில அனுகிரகம் செய்கிறார். எதிர்பார்ப்போடு காணப்படு. ரீபாபா ரதௌனா ஷியாந்தரதியா. கண்களை ஏறெடுத்து பார்த்து கொண்டிரு. ரீகாபௌ ஷியாந்தரதியா. Glory to God. பகலின் உஷ்ண வேளையில யாரும் நடமாடாத சமயத்துல 3 புருஷர் கடந்து வந்தது போல ரீபாதுனா ஷியாந்தரதியா. Glory to God. கர்த்தருடைய நன்மையான காரியங்கள் கடந்து வரும், அனுகிரகம் செய்கிறார். இது கர்த்தருடைய அனுகிரக வருஷம். Praise the Lord. Hallelujah. Glory to God. 3 வருஷத்தின் பலனை கொண்டு வருகிறதான ஒரு வருடம். Glory to God. Hallelujah. இழந்து போன வருடங்களுடைய காரியமாகவும் அல்லது எதிர்காலத்தில் இருக்கிறதான காரியம் விரைவுபடுத்தப்படுகிற ஒரு அனுகிரகத்தின் ஆண்டா இது இருக்கிற போகிறது. ரீபாதுன ஷியாந்தரதியா. Glory to God. இயேசுவின் நாமத்தில பெற்றுக்கொள்வோம். ஹalleluya. வேண்டியதெல்லாம் எனக்கு உண்டு என்று தேவதாசன் சொல்லுகிறபடியே நாம் சொல்ல கர்த்தர் இந்த ஆண்டில அனுகிரகம் செய்வாராக. ரீபாதுன ஷியாந்தரதியா. Glory to God. வேண்டியதெல்லாம் எனக்கு உண்டு, நீயும் எடுத்துக்கொண்டு போ என்று அவன் சொல்லுகிறபடி அப்படி ஜெனரஸா நாம் இருக்கும்படிக்கு கர்த்தர் அனுகிரகிக்கிறார். Hallelujah. Miraculous provisions in the name of Jesus. Hallelujah. ஆசீர்வாதத்தை அனுகிரகம் பண்ணுவேன் என்று கர்த்தர் இந்த ஆண்டிலே நம்மோடு பேசுகிறார். Glory, glory, glory. Hallelujah. Hallelujah. Glory, glory. ஆண்டவரே, நான் அனுபவிக்க
என்னால முடியவில்லையே, தடையா இருக்கிறது என்று சொன்னால், பிரயாசத்தின் பலனை அனுபவிப்பது தேவனுடைய அனுக்கிரகமாயிருக்கிறது. Glory to God. Hallelujah. பிரயாசத்திலே மகிழ்ச்சியா இருக்க கர்த்தர் அதிகாரம் அளிக்கிறார். அது தேவனுடைய அனுக்கிரகமாயிருக்கிறது. Glory to God. Praise you. Praise you. Thank you, Jesus. Hallelujah. Glory to God. Hallelujah. இருதயத்தில் மகிழும்படி தேவன் அனுகிரகம் செய்கிற blessings. Hallelujah. அப்படிப்பட்ட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு அனுபவம், ஒரு ரிஜாய்சிங் இந்த ஆண்டிலே கர்த்தர் கொண்டு வருகிறார். ஸ்தோத்திரம் பண்ணி. Hallelujah. Thank you, Jesus. Hallelujah. Glory, glory, glory. நன்றி பிதாவே, ஸ்தோத்திரம் அப்பா. Thank you, Lord. அனுகிரக காலத்துல அவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிற ஒரு அனுபவம் நமக்கு காணப்படட்டும். இந்த ஆண்டில நம்முடைய ஜெப கூடுகைகள் அதிகமாகட்டும். குடும்பமாய், தனிப்பட்ட முறையில, சபையாய், ஐக்கியமாய் ஜெபிக்கிற காரியங்களில ஒரு விருத்தியுள்ளவர்களாய் நம்ம காணப்படுகிற போது, ஹல்லேலூயா, அதற்கென்று இடங்களை ஆயத்தம் பண்ணி நம்ம காணப்படுகிற போது கர்த்தர் நம்ம விண்ணப்பங்களுக்கு ஏற்ற அனுகிரகங்களை அவர் இந்த ஆண்டில செய்வார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, க்ளோரி, க்ளோரி. தேவனுடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவின் நாமத்தில அடையாளங்களும் அற்புதங்களும் நமக்கு ஹல்லேலூயா அனுகிரகம் செய்யப்பட போகிறது. நம்முடைய ஊழியங்களிலேயும் இயேசுவின் நாமத்தில சில அற்புத அடையாளங்கள் இந்த ஆண்டிலே அனுகிரகம் பண்ணப்பட போகிறது. இயேசுவின் நாமத்திலே அதை நாம் விசுவாசித்து ஆராதித்து தேவனை மகிமைப்படுத்தி நாம் அதை சுதந்திரித்துக் கொள்வோம். ஹல்லேலூயா. அற்புத அடையாளங்கள் அது புறப்பட்டு நம்முடைய வாழ்க்கையில அது காணப்படட்டும். இயேசுவின் நாமத்திலே. அப்பா ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டும், இன்னமும் அதிகமாய் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று இயேசுவின் நாமத்திலே காத்திருக்கிற தேவ ஜனத்திற்கு எப்படி அப்போஸ்தலர்கள் பேச தொடங்கின போதே ஆவியானவர் இறங்கி வந்தாரோ, அதுபோல கர்த்தருடைய வசனங்களை தியானிக்கிற போது, பெற்றுக்கொள்ளுகிற போது, அதை கூர்ந்து கவனிக்கிற போது உன்னதத்தில இருந்து ஆவியானவர் ஊற்றப்படுவார். அப்படிப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் நமக்கு ஒரு வரம் போல, அவர் ஒரு வரமாய் நமக்கு அனுகிரகிக்கப்படுகிற ஒரு ஆண்டா இது இருக்கா. ஓ, ஜீவ அப்பம் நானே என்று இயேசு சொன்ன அந்த வார்த்தையின்படி வார்த்தைகளை ஒரு அப்பம் போல நாம் பருகுகிற போது, நம்ம மேல ஒரு ஜீவ அப்பத்தை பெற்றுக்கொள்கிற போது, நம்ம மேல அந்த ஜீவ அப்பத்தின் வல்லமையாகிய பரிசுத்த ஆவியின் வரம் நம்ம மேல இறங்கி வரும். ஹல்லேலூயா, glory to God. அவனுடைய பிரயோஜனத்திற்கென்று இந்த ஆண்டிலே ஆவியானவருடைய அனுகிரகம் காணப்படும். விசேஷித்தவர்களாய் சிரசின் மேல கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் தங்குகிற அனுபவத்துல இந்த ஆண்டிலே கர்த்தர் நம்மை நடத்துவார். ஆவியின் அனுகிரகம் உள்ள தேவனுடைய ஜனமாய், பிரித்தெடுக்கப்பட்ட தேவனுடைய ஜனமாய் நாம் காணப்பட வேண்டும். நமக்கும் மற்றவர்களுக்கு ஒரு வித்தியாசம் இருக்கு. நம்ம நடந்து கொள்ளுகிற விஷயங்கள் நாம் எதுல எல்லாம் கலந்து கொள்ள வேண்டும் என்பதுல நமக்கு ஒரு தெளிவு இருக்க வேண்டும். எல்லாவற்றிலேயும் உலகத்தில் இருக்கிறவர்களை போல நாமும் விரைந்து போகிறவர்களாய் இருக்கக்கூடாது. நாம் கொஞ்சம் அது எல்லாம் நம்ம விட்டு கொடுத்து காணப்படுகிற போது ஆவியின் அனுகிரகம் பெருகும் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். எஸ், நீ சில காரியங்களை உலகத்தில் இருக்கிறவனை போலவே செய்ய நினைக்கிறாய், துணிகிறாய். ஆனால் அவைகளை இந்த ஆண்டில நீ விட வேண்டும் என்று நினைக்கிற போது உனக்கு ஆவியின் அனுகிரகம் உண்டாகும். Glory to God. ஓ, எகிப்தினுடைய அந்த பலன்களை எல்லாம் மோசே வேண்டாம் என்று தேவ ஜனத்தோடு ஐக்கியப்பட வேண்டும் என்று, அதுல சில கடினமான பகுதிகள் இருந்தாலும் பரவாயில்லை, நான் தேவ ஜனத்தோடு காணப்படுவேன். எகிப்தினுடைய அந்த பொருளும் அந்த எகிப்தினுடைய அந்த ஒரு பெரிய அந்த மாய்மாலங்களும் எனக்கு வேண்டாம் என்று, அவைகளை வேண்டாம் என்று அவன் ஒதுக்கின போது மோசேயின் மேல ஒரு பெரிய அபிஷேகம், ஒரு ஆவியின் அனுகிரகம் இருந்தது. அந்த அனுகிரகம் இருந்தபடினாலே தான் அவன் அத்தனை லட்ச ஜனங்களையும் அவன் வழிநடத்தி கொண்டு வர முடிந்தது. அப்படி இந்த ஆண்டில கர்த்தருடைய ஆவியின் அனுகிரகம் நமக்கு காணப்படட்டும். இயேசுவே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தாவே, நீர் எங்களுக்கு உரைத்த வாக்கு தத்தத்திற்காக உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம்.
வாக்குத்தத்தத்தை நாங்கள் விசுவாசிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். இந்த ஆண்டில கர்த்தருடைய அனுக்கிரகத்தை நாங்கள் அதிகமாய் நாங்கள் அதற்கு சாட்சியுள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். அனுக்கிரக வருஷமாய், ஆவியினுடைய அனுக்கிரகத்தை பெற்ற ஜனமாய், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷமாய் இதை நீர் எங்களுக்கு தருகிறீர். அதற்காய் உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட்.